இனிய மாலை வணக்கம். டிஸ்கவரி புக் பேலஸுடன் இணைந்து திரைமொழி ஒருங்கிணைத்திருக்கும் நூறுசாமி திரைப்படத்தில் இயக்குனர் மற்றும் இயக்குனர் குழுவுடன் சேர்ந்த இந்த கலந்துரையாடல் நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் எங்கள் அனைவர் சார்பிலும் வருக என்று வரவேற்கிறேன். முன்ன சொன்ன மாதிரி தான் இந்த வேலை நாளில் உங்களுடைய திரைப்பட ஆர்வத்தோடு நேரத்தை ஒதுக்கி இந்த மாலை நேரம் இங்கு வருகை தந்ததுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு ஒரு நண்பர் சீக்கிரமா போய் படம் பார்க்க ஓடி அடிச்சு பிடிச்சி ஓடி படம் பார்க்கறத கொஞ்சம் சமீப காலமா முடியறதில்லை, நேரத்தை ஒதுக்கிறதுக்கு. ரிலீஸ் அன்னைக்கே போய் முதல் ஷோ அல்லது முதல் நாளே பார்க்கறதில்ல. ஆனா ஒரு நண்பர் எனக்கு நீங்க படம் பார்த்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனா கேட்கணும். ஐயோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடி போய் படம் பார்த்தோம். ஆனாலும் கூட்டம் நடத்துறதுக்கு நாங்க அப்பயே திட்டமிட்டுட்டோம். இவ்வளவு நாள் நாங்க எடுத்துக்கிட்டோம். அதுக்கு காரணம் இந்த இடைப்பட்ட நாட்கள்ல தொடர்ந்து எதனா நமக்கு ஒரு மகிழ்ச்சியான பொழுதை கழிக்கிறதுக்கான மனநிலை இல்லாத அளவுக்கு தொடர்ந்து நம்மளுடைய துறை சார்ந்த எழுத்து மற்றும் திரை சார்ந்த இழப்புகள் தான் முக்கியமான காரணம். அதனாலயே உட்காரும் போது அது கொடுத்து நம்ம பேசுறதுக்கான நேரமே ஓடிடுது. ஒரு மகிழ்ச்சியா ஒரு திரைப்படம் குறித்த ஒரு வெற்றி பெற்ற திரைப்படத்தை குறித்த ஒரு கலந்துரையாடலை வைத்துக் கொள்வதற்கான மனநிலையும் நேரமும் சிக்காம இருந்தது. அந்த நேரம் அமைஞ்சிருக்கு. இந்த சூழலுக்கு தான் முதல்ல நம்ம நன்றி சொல்லணும். முதல்ல கேட்ட உடனே ஒற்றுக்கொண்ட சசி சாருக்கு முதல்ல நன்றி சொல்லணும். எல்லாருடைய பலத்த கைத்தட்டலுடைய சசி சார் அவர்கள் சசி சார் இந்த படத்துல நாயகன் அப்படின்னு நான் சொல்றேன்னா நம்ம எப்பவுமே இயக்குனர் கொண்டாடணும். அதே மாதிரி இதுல ஒரு நிஜ இயக்குனர்னு சொல்லிட்டு பாஸ்கர் அவர்களை வாங்க, நீங்களே வாங்க, மடிக்கோங்க, வாங்க, பரவாயில்ல வாங்க. நம்மளே ஹீரோ ஆக்கிட்டாங்களே சொல்லிட்டு அவர் நினைக்கிறாங்க தெரியல. சாமி திரைப்படத்துடைய இந்த இயக்குனர் மற்றும் திரைப்பட குழுவினுடைய கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு வந்துடுவோம். எனக்கு படம் பார்த்த உடனே நான் மறுநாளே இரவு பார்த்தேன். மறுநாள் காலையில் நான் டைரக்டருக்கு நான் கால் பண்ணிட்டேன். என்னோட கருத்துக்களை அங்கே அவரோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதே கருத்துக்களை தான் இன்று எல்லாரும் முன்னாடியே நம்ம பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல சசி சாருடைய திரைப்படங்கள் முதல்ல யூனிக். எங்கேயுமே ஒரு அது வெற்றி தோல்வி அப்படிங்கிறலாம் செகண்டு. ஆனால் அவர் தன்னுடைய மனதுக்கு நெருக்கமான நேர்மையான ஒரு திரைப்படத்தை கொடுப்பாரு. இதுவரைக்கும் அவருடைய படங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு வந்திருக்கிற நூறுசாமியும் ஒரு யதார்த்தமான அல்லது ஒரு சமூகத்துக்கு ஒரு தேவையான ஒரு கருத்து. இன்னைக்கு நான் முகநூல் பதிவுல கூட இந்த அழைப்புதலை போடும்போது சமீபத்தில் வந்த திரைப்படங்கள் அதிகம் பெண்கள் பற்றி, அதுவும் பெண்களுடைய நுட்பமான உணர்வுகளை, அவங்களுடைய உரிமைகளை, அவங்களுடைய உலகத்தை பதிவு பண்ற படங்கள். அதுலேயும் நூறுசாமி ரொம்ப முக்கியமான ரொம்ப ஒரு செய்தியா பார்த்தா ரொம்ப சிம்பிளா தெரியும். ஆனா அது ஒரு திரைப்படமா மாறி சமூகத்துக்கு முன்னாடி நிற்கும் போது மிக முக்கியமான ஒரு அதிர்வுகளை விளைவுகளை உருவாக்குற ஒரு திரைப்படம். அம்மாவுக்கு திருமணம் பண்றது அப்படிங்கிறது நிறைய நேரத்துல பெண்களுக்கே, பொண்ணுங்களுக்கே அல்லது பையங்களுக்கே பெற்றோர்களை திருமணம் பண்ண முடியாத ஒரு சூழல் தான் இங்க இருக்குது யதார்த்தத்துல, இன்னும் கூட சில நேரத்துல இந்த பொருளாதார சூழல்ல. ஆனா அம்மாவுக்கு இப்ப திருமணம் அப்படிங்கிறத எப்படி கன்சீவ் பண்ணி அதை ஒரு ஸ்கிரிப்ட் ஆக்கி அதை கொண்டு திரையில வெற்றிகரமா நிறுத்துறது அப்படிங்கிறது ஒரு சவாலான ஒரு லைன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த லைன் இன்னைக்கு வெற்றிகரமா நம்ம முன்னாடி இருந்துச்சு. ஸோ எப்படி இதோட திரைப்படங்களோட நீங்க எப்படி அதை எடுத்தீங்க, எப்படி அதோட வரவேற்பு எப்படி இருந்தது, எதிர்ப்புகள் எப்படி இருந்தது, நம்மளுடைய நேரடி அனுபவங்கள் பத்தி அவர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இயக்குனர் அவர்களுக்கு எங்களுடைய குழுவின் சார்பாக ஒரு மரியாதை, ஒரு மன்னாரையும் ஒரு புத்தக பரிசும். தமிழக காதல்கள் மற்றும் உலக இங்க திரைப்படத்தின் கோ-டைரக்டர் ஸ்ரீராம் உட்பட பலர் வந்திருக்காங்க. அதை நம்ம சுப்பிரமணிய பாரதி தெளிவாக எல்லாரையும் வரவேற்பாரு. இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பை பொறுத்த வரைக்கும் டிஸ்கவரி புக் பேலஸ் தொடர்ந்து ஒரு மகிழ்ச்சியும் ஒரு வாசகர்களுக்கான ஒரு திரைப்படம் குறித்த ஒரு கலந்துரையாடலை உருவாக்குவதன் மூலம் அவர்களுக்கு புத்தகங்களோடு சேர்ந்து திரை சார்ந்த அனுபவத்தை கொடுக்கிற அந்த நோக்கம் தான்
அதே நோக்கம் தான் திரைமொழிக்கும். ஸோ நாங்கள் வந்து இந்த மாலை நேரத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை வந்து இயக்குனர் சுப்பிரமணிய பாரதி அவர் வந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒருங்கிணைப்பார். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். விஜய் ஆண்டனி பிலிம் கார்ப்பரேஷன் வழங்கும் நூறுசாமி. தயாரிப்பாளர் பாத்திமா விஜய் ஆண்டனி அவர்களுக்கு நம்ம ஒரு பலத்த கரவாசை. ஏன்னா நல்ல படங்கள் எடுப்பதற்கு தயாரிப்பாளர். இதுல நடிகர்கள் வந்து இது வரைக்கும் திரையில நமக்கு பார்க்காத கோணத்தில் நடிக்க வைத்த இயக்குனர் விஜய் ஆண்டனி, சுவாசிகா, விஜோமோல் ஜோஸ், விஜய் திசான், கருணாஸ், சக்தி சார், காவியா அனில், பாலாஜி சக்திவேல், மூர்த்தி அண்ணா வந்திருக்காருன்னு மூர்த்தி, ஜென்சன் திவாகர், இவர்கள் அனைவரும் கதாபாத்திரங்களாக ஏற்ற அந்த நூறுசாமி படத்தினுடைய வெற்றி விழா, பாராட்டு விழா, மகிழ்ச்சி விழா, கலந்துரையாடல் விழா, எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நமக்கான நேரம் அவரு, அதனால அந்த விழாவிற்குள் நாம் நுழைகிறோம். இப்ப இந்த இதுல பாரதிதாசன் சொல்வார், கோரிக்கையற்று கிடக்குதன்னே இங்கே வேரில் பழுத்த பலா. அதாவது மறுமணம் செய்வதே பெரிய காலகட்டங்கள் நம்ம பண்ண முடியாது. திருமணம் செய்வதே கஷ்டம், அதுல மறுமணம் செய்வது. இந்த மூட நம்பிக்கையெல்லாம் உடைத்த பாரதி இதுக்கு பிறகு பாரதிதாசன் எழுதியது. உலகம் முழுக்க இந்த பாடல் வரிகள் சொன்னது தெரியும், காலங்காலமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம இயக்குநர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அது தற்காலத்தில் பதிவு செய்து 100 சாமி 1000 சாமி எல்லாத்துக்கும் சமம் வந்து அம்மாடா. அந்த அம்மாவை கடவுளாக்காம டைட்டில் வந்து சாமின்னு வச்சிருக்காரு. ஆனா அங்க உயிர், அது ஒரு உயிர், ஒரு மனுஷி. அந்த மனுஷினுடைய மனநிலை, அவங்களுடைய அவலங்கள் என்ன, அதை வந்து ஒரு அம்மாவை பெண்களை பொதுவா அவர் அதுல படங்கள்ல பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு சார். படங்களில் பார்க்கும்போது பெண்களை தெய்வமாக்கி வழிபடுவதை தவிர்த்து வழிபடுங்க, ஆனா மனுஷியாவும் கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு பெண்களுக்காக குரல் கொடுத்த அருமையான உலக இலக்கிய படங்கள் நம்ம சொல்றோம். அந்த படம், இந்த படம் வந்து அந்த தரத்தில் இருக்கிறது. இப்போ உலக படங்கள் நம்ம சொல்றோம், வெளிநாட்டு படங்களுடைய அந்த கல்ச்சரோட அந்த மண்ணோட படங்களை பார்த்து சொல்றோம். அதே மாதிரி தமிழகத்தில் தமிழில் இப்பொழுது வந்த நூறுசாமி பெண்களை முன்னேற்றுவதற்காகவும் பெண்களுடைய வேதனையை சொல்லியும் அப்படி புரட்சிகரமான பிள்ளைகள் தேவைங்கிறதும், இது பல முன்னெடுப்புகளை இந்த கேள்வி கேட்டிருக்கு அந்த படம் முழுக்க நூறுசாமி. அதற்காக அந்த படத்தை இயக்கிய உங்களுக்கு டிஸ்கவரி புக் பேலஸ் சார்பாகவும் திரைமொழி மாத இதழ் சார்பாகவும் பலத்த கைத்தட்டல் பரிசுகளுடன் ஒட்டுமொத்த திரை உலகிற்கும் அவ்வப்போது சொல்லாமலே பல விஷயங்களை சொல்லிக் கொண்டு வருபவர். சொல்லாமலே ஆரம்பிச்சு அவருடைய இது வரலாறு பார்த்தீங்களா, ஒவ்வொரு படமும் ரோஜா கோட்டம், டிஷ்யூம் ஆகட்டும், தமிழ்ச்செல்வன் ஐயா எழுதிய பூவாகட்டும், 555, அப்புறம் பிச்சைக்காரன். உங்களுக்கே தெரியும், தமிழகத்தை விட தெலுங்கில் பல கோடி வசூல் செய்து சாதனை படைத்து விஜய் ஆண்டனி அவர்களுக்கு அங்கு ஒரு பெரிய மார்க்கெட்டை உண்டு பண்ணது வந்து பிச்சைக்காரன். டைட்டிலே நம்ம வைக்க மாட்டோம். நீங்க பாத்தீங்களா டைட்டில், இவர் எப்படின்னா நிறைய பேர் வந்து ஒன்றும் செய்வாங்க, ஆனால் பெருசா மார்க்கெட் பண்ணுவாங்க. இயக்குனர் சசி அவர்கள் வந்து அங்கங்க பாத்தீங்கன்னா நுணுக்கமா சொல்லுவார். அதுல ஒரு புரட்சி இருக்கும், அதுல ஒரு விஷயம் இருக்கும், ஆனா அது வெளியே கொண்டு வர்றது நம்ம படைப்பாளிகளுக்கு புரியும். அப்படி அருமையாக தொடர்ந்து படங்கள் எடுத்துக்கொண்டு இந்த சமூக வெளியில் தமிழ் சினிமாவை உலக அரங்கிற்கு கொண்டு செல்கின்ற இயக்குனருக்கு மீண்டும் எங்களுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் சொல்லிக் கொள்வது மிக பெருமைப்படுகிறோம் சார். ரொம்ப நன்றி. அப்புறம் இது மட்டும் இல்லை, இவர் எடுக்கிற படங்கள் பூரா ஏறக்குறைய கொஞ்சம் மக்களோட இருக்கிற விஷயமாவே இருக்கணும், நடக்கிற விஷயமா இருக்கும், நடந்துகிட்டு இருக்கிற விஷயமா இருக்கும், நடக்க போக வேண்டிய அவருடைய கனவா இருக்கும். அப்படி இந்த படத்தை அவர் ஏதோ விகடன்ல ஏதோ படிச்சிருக்காரு. இவரை பத்தி யாரு, பாஸ்கர், அவர் நண்பர் பாஸ்கர், இப்பதான் எனக்கு அறிமுகம். அவரு தன்னுடைய தாய்க்கு மறுமணம் செய்து வைத்திருக்கிறார். அவருக்கு நம்ம அனைவரும் சேர்ந்து ஒரு பலத்தை நீங்க தான் சார் பாரதிதாசன் கண்ட புதுமை ஆண். அவங்க என்ன நினைச்சாங்களோ அது செஞ்சிருக்கீங்க. அது பெரிய கஷ்டம், அது வழி. படங்கள்ல நம்ம பார்க்கும்போதே தெரியுது, நிஜத்தில் வந்து அது எவ்வளவு பெரிய வழியை கொடுத்துருக்கோம். அதனுடைய பிரச்சனை அவ்வளவு இருக்கு கிராமங்களில், சிட்டியில கூட தெரியாம இருக்கும். நீங்க எடுத்தது கிராமத்துல, அவ்வளவு வலி, அவ்வளவு வேதனை, அவ்வளவு சொந்தக்காரங்களே ஒத்துக்க மாட்டாங்க.
கருணாஸ் ஐயா வராரு படத்துல, படம் பார்த்தா தெரியும். சரி ஓகே அவ இஷ்டமா போய் டீ போன்னு சொன்னா திடீர்னு பார்த்தா கையெழுத்து எடுத்து உனக்கு இவ்வளவு வேண்டும் அப்படின்னு போட்டு நெருக்கி அந்த பொண்ணை சாகடிச்சிடறாங்க. விட்டுருந்தா செத்துருப்பா. அப்படி ஒரு தன்னுடைய இவ்வளவு கஷ்டங்களை ரியல் ஹீரோ பாஸ்கர் அவர்களுக்கும் இந்த அவை உங்களை அன்புடன் வரவேற்று அமர்ந்து உங்களுக்கு பாராட்டு தெரிவித்ததில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த படத்துல ஒளிப்பதிவு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரியலா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா படம் முழுக்க அங்கங்க மின்மணி பூச்சி பறக்கிற மாதிரி ரியலா அப்படி அப்படி ஒண்ணுமே இல்லை. லைட் எங்க இருக்கு என்ன இருக்குன்னு தெரியல. நம்ம ஊருக்குள்ள போன மாதிரியே இருந்துச்சு சார் படம். அப்படியே படம் பார்த்தோன்னா அப்படியே ஊருக்குள்ள போயிட்டு நம்ம தெருவில் அந்த ஓப்பன் ஷாட்ல இருந்து அந்த ஜன்னல்ல இருந்து இது கடனுக்கு விட்டு அதுல இருந்து அப்படியே பாத்தீங்கன்னா கடைசி ஷாட் கூட அங்க உள்ள இருந்து அப்படியே வெளியே வருவார். அந்த ஷார்ட் வழியாகவும் இந்த படத்தை நீங்க நிறைய சொல்லணும் சார். ஏன்னா இப்ப இயக்குநர்கள் பெருமக்கள்லாம் இங்க வந்திருக்காங்க, இணை துணை உதவி இயக்குநர்கள் வந்திருக்காங்க, பாடலாசிரியர் வந்திருக்காங்க. ஏன்னா வந்திருக்கவங்க எல்லாம் உங்க மேல இருக்கிற பற்றுதல், நீங்க எடுத்த படைப்பின் மேல் இருக்கிற ஈடுபாடு, அதற்கு தான் வந்திருக்கிறார்கள். அத்தனை பேரையும் வருக வருக என்று மீண்டும் நான் வரவேற்கிறேன். இந்த படத்துல டிஓபி ஒளிப்பதிவாளர் தர்சன் கிர்லோஸ் வாங்க. இவர்தான் இருக்கு. இவருக்கு ஒரு படத்தை ஸ்ரீராம் அவர்கள் எப்படியுமே ஸ்ரீராம் அண்ணா மனசில் இடம் கொடுப்பது ஒன்று, மேடையில் பாராட்டில் பங்கு பெறணும்னு உதவியாளர்களை நினைப்பது உங்களுக்கு இயக்குனர் சங்கம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். ஈசி மெம்பர் அதனுடைய தெரியும். ஒரு இயக்குனர் வருப்பா அவங்களே உட்கார வைங்கப்பா, அழகு பார்க்குறீங்கல்ல, தாய் உள்ளம் சார். நன்றி சார், நன்றி சார். தொடரட்டும் உங்களுடைய இயக்குனர் பணி சேவைகள். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிடம் நம் தமிழ் திரையுலகின் பிதாமகர் பாரதிராஜா ஐயா, பாக்கியராஜ் ஐயா, செலியன் நம்மளுடைய செலியன் அண்ணா, அப்புறம் ஜானகி அம்மா, இவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு நிமிடம். எழுத்தாளர் பூமணி ஐயா போயிட்டு வந்தார் டிஸ்கவரியா கூட. அவருக்கு 5 ஆளுமைகள். ஆமா, அந்த ஆளுமைகளுக்கு நம்ம ஒரு நிமிடம் மௌனம். மிக்க நன்றி சார். அந்த படைப்பாளிகளுடைய ஆன்மாவும் அவர்களுடைய படைப்புகளும் என்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இப்போ இந்த நூறுசாமி எழுப்பிய கேள்விகள் உங்களை பாதித்தது, இதை பற்றி அப்புறம் ஃபர்ஸ்ட் அவர் ஆரம்பிச்சலாமா? இணை இயக்குனர், இந்த படத்தில் இணை இயக்குனராக பணிபுரிந்த அண்ணன் ஸ்ரீராம் அவர்கள் இந்த படத்தை பற்றி அவருடைய அனுபவங்கள். எல்லாருக்கும் வணக்கம். சார் வந்து ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு கதையை ஓகே பண்ணுறதுக்கு முன்னாடி அவ்வளோ ஈஸியாக ஓகே பண்ண மாட்டார். ரொம்ப யோசிப்பார். அவரை திருப்திப்படுத்துறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. பல ஆங்கிளில் யோசித்து தான் ஒரு கதையை முடிவு பண்ணுவார். அப்படி ஒரு நாள் கூப்பிட்டு என்கிட்ட ஒரு 3 கதை சொன்னார். சொல்லிட்டு இது எதை பண்ணலாம் அப்படின்றப்போ இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். என்ன மாதிரி நிறைய பேர்கிட்ட எல்லா அசிஸ்டன்ஸ்டையும் ஒப்பீனியன் கேட்பார். அப்படி கேட்டு தான் ஒரு கதையை டிசைட் பண்ணுறேன். டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் வந்து அதை படமாக்குற வரைக்கும் அது சீனை எழுதி முடித்து அது முடிஞ்சிச்சு அப்படின்லாம் அவர் விட்டுட்டு போக மாட்டார். எழுதின சீனையை திரும்பி எழுதுவார். இன்னும் ஏதாவது பெட்டராக கிடைக்காதா அப்படின்னு தேடுவார். ஒவ்வொரு நாளும் சார் கூட வேலை பார்க்குறது வந்து நம்ம கற்றுக்கிட்டே இருக்கலாம். அப்படி தான் அவர் வந்து ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடியும் சரி, லொக்கேஷன்ஸ்லேயும் சரி, இதுலையுமே வந்து அவர் திருப்தி ஆகிற வரைக்கும் அந்த வேலை பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். அப்புறம் ஷூட்டிங் போவோம். ஷூட்டிங்லேயே நாளைக்கு எடுக்கிற போகிற சீனு இன்றைக்கி நைட்டு கூட உட்காந்து ஏதாவது பெட்டராக கிடைக்காதா, பெட்டராக ஒரு டைலாக் கிடைக்காதா, இன்னும் பெட்டராக அதான் கிடைக்காதா அப்படின்ற தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து எடிட் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து வேறு ஏதாவது மாற்றி போடலாமா, சீன் மாற்றி போடலாமா, அது வந்து ஒவ்வொரு நிமிஷமும். அப்புறம் டப்பிங்கில் இப்படி அந்த படம் ரிலீஸ் ஆகி தியேட்டரில் ஓடுற வரைக்கும் அது எப்படியாவது இம்ப்ரவைஸ் பண்ணணும், இன்னும் எப்படி பண்ண முடியும், நமக்கு பிடிச்சி தான் ஒரு படத்தை பண்ணுறோம், ஒரு கதையை பண்ணுறோம், அது எப்படி ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி இன்னும் பெட்டராக பண்ண முடியும், ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி இன்னும் பெட்டராக பண்ண முடியுன்ற தேடல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் அவருடைய குவாலிட்டி. அதுக்கப்புறம் நான் வேறு சில படங்கள் டைரக்டர்ஸ் கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். ரொம்ப எடுக்கிற படத்துக்கு அவ்வளோ சின்சியரான ஒரு ஃபிலிம் மேக்கர் நீங்கள் பார்க்குறது ரொம்ப கஷ்டம்.
அவர் வந்து எதுக்கு உண்மையாக இருக்காரோ இல்லையோ, அவங்க ஃபேமிலிக்கு உண்மையாக இருக்காரா என்னன்னு தெரியாது எனக்கு. ஆனால் அவர் எடுக்கிற படத்துக்கு ரொம்ப உண்மையாக இருப்பார். அது வந்து நான் வந்து சும்மா இதுக்காக சொல்லலை, உண்மை தான். அவ்வளோ செய்கிற வேலைக்கு அவ்வளோ உண்மையாக இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் கூட நம்ம ட்ராவல் பண்ணது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு நல்ல இன்ஸ்டியூஷனில் படிக்கும்போது ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு திருப்தி இருக்கும், படித்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது. இப்போ எவ்வளோ மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இப்போ எம்எம்சியில் படிக்கிறவனுக்கு காலர் தூக்கிட்டு சொல்லலாம், எம்எம்சியில் படித்தோம்மா, அதே எம்பிபிஎஸ் தான். சொந்தக்காரன் ஒருத்தன் அங்கே படித்தான் ஒரு பையன். நான் என்னையா அதில் என்னையா அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு நான் அவன்கிட்ட கேட்டேன். அப்போ ஒரு லிஸ்ட்டு சொன்னான், மற்ற காலேஜுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு. அப்படி நம்ம ஒரு நல்ல ஸ்கூலில் படித்து நல்ல காலேஜில் படிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு நிறைவு இருக்கும்ல, அப்படி ஒரு நிறைவு சார்ட்ட வேலை செஞ்சுட்டு வெளியே வரும்போது இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் மேக்கர். ஸோ அப்படி வேலை செஞ்சது, இந்த படத்தில் வேலை செய்யும் போது நமக்கு ஒரு நல்ல படத்தில் வேலை செஞ்சதா அப்படின்ற ஒரு திருப்தி எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் எல்லா படத்துலையும் வராது. அது சாருடைய படங்களில் கிடைக்குது. அந்த விதத்தில் சாருக்கும் நன்றி சொல்லிட்டோம். நன்றி. மிக்க நன்றி சார். அம்மா கேட்குறீங்களா? அந்த அம்மாவிலேருந்து ஆரம்பிப்போம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் பூங்குடி. நான் ராமாவரத்துலேருந்து வரேன். இந்த படம் நான் பார்த்தாச்சு. ஆல்ரெடி சசி சாருக்கு நான் வந்து ஏற்கனவே தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அவரோட இன்னொரு இந்த நூசாமி படத்தோட கலந்துரையாடல் வேற ஒரு இடத்துல நடந்தது. அந்த இடத்துலயே நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். திரும்பவும் தேங்க்ஸ் சொன்னதுக்காக தான் இந்த இடத்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல முடியும். நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா சினிமா உலகமே வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு பெரிய வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகிற ஒரு மீடியா சினிமா. ஆனா கூட அங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அது ஆம்பளைக்கான இடமா தான் இருக்கு. எல்லா பெரிய பெரிய டைரக்டர் எல்லாமே பொம்பளைய வந்து வெறுமனே ஒரு கிளாமர் யூஸ் பண்ற ஒரு ஆளா தான் இருக்காங்க. அப்படிதான் பாக்குறாங்க, அப்படிதான் அவங்க வந்து கல்லா கட்டுறதுக்கான வேலையை தான் செய்யறாங்க. பட் சசி வந்து ஒரு பெண்ணோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே ப்ரெசென்ட் பண்ற இடம் பண்ணிருக்கு பாத்தீங்களா. அதனாலதான் நான் வந்து எத்தனை வாட்டி வேணா அவருக்கு தேங்க்ஸ் சொல்லலாம்னு சொல்றேன். ஏற்கனவே நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டேன், எத்தனை வாட்டி வேணா சொல்லலாம். அதுக்கான கடமை எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல வந்துட்டு அவர் ரொம்ப நுட்பமா ஒரு விஷயம் காட்டியிருப்பாரு. அந்த நூறுசாமி படத்தோட வாய் கதறி எழுற ஒரு நிலைமை, அந்த அந்த கேள்வி. ஆனா நான் கதற முடியாது, தேட்டர்ல உட்காந்து படம் பார்க்க மனசுக்குள்ளேயே கதறினேன். ஆமா, ஒவ்வொரு பொம்பளை கிட்ட இருக்கிற ஒரு கேள்விதான் அது. அந்த கேள்வி வந்து உங்களுக்கு எப்படி புரிஞ்சுது, அந்த உணர்வு உங்களுக்கு எப்படி புரிஞ்சுது? ஒரு பொம்பளைக்கு வந்து அந்த தவிப்பு எல்லா ஆம்பளைக்கும் புரியறது இல்லை. 90% ஆம்பளைங்களுக்கு பொம்பளைய புரியறதே கிடையாது. பொம்பளையோட உணர்வுகளை எல்லாமே ஆம்பளைங்க தான். தயவு செய்து தப்பா நினைச்சுக்காங்க, நான் உண்மையதான் சொல்றேன். 100% நான் வந்து சரி மொத்த பேரே சொல்றேன். ஏன்னா சசி மாதிரி இருக்காங்க, தந்தை பெரியார் இருக்காரு பொம்பளைங்களை புரிஞ்சுக்கிறது. அவரை விட பொம்பளைங்களை புரிஞ்சவங்க யாருமே கிடையாது. சசி இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு எல்லா மாஸ்டர் பொம்பளை வெறும் கிளாமர் டாரா தான் கட்டுறாங்க. கறிவேப்பில மாதிரி வெறும் கிள்ளு கீரியா தான் காமிக்கிறாங்க. அவங்க அதனால வந்து அவங்க காசு சம்பாதிக்க முடியுமே தவிர்த்து பொம்பளைக்கும் நம்மள மாதிரியே உணர்வு இருக்கு, பொம்பளைக்கும் எல்லாம் இருக்குன்றது வந்து புரியறதே கிடையாது. எல்லாம் ஆம்பளைக்கு என்னென்ன ஃபீல் இருக்கோ அத்தனையும் பொம்பளைக்கே இருக்கு. அதை விட தாண்டி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தாய்மையே இருக்கு. அது ஆம்பளை கிடையாது, ஆனா ஆம்பளைகிட்ட இருக்கணும். ஆக்சுவலி தாய்மானன்னு சொல்றாங்க, அது இருக்கணும். ஆனா வந்து அது மிஸ் ஆகுது. பட் இந்த விஷயம் நீங்க எப்படி உணர்ந்து அதை வந்து நீங்க பிரசன்ட் பண்ணிக்கணும். அந்த கேள்வி அதான் மயக்கரு, படத்தோட மயக்கரு தான். பொம்பளை வந்து மறுமணத்துக்கு யோசிக்கிறது வந்து இதுதான். நான் வந்து என் குழந்தைங்களை மிஸ் பண்ணிட்டு தான் ஒரு துணத்தை என்னன்னா அது எப்படியே நல்ல முடியும். எனக்கு வந்து குழந்தைங்களை மிஸ் பண்ணிட்டு ஒரு வாழ்க்கை எனக்கு முடியாது. அந்த இடம் என்னால கற்பனை கூட பண்ண முடியாது. அந்த கேள்விதான் படத்தோட மயக்கரு. அது வந்து நீங்க எப்படி ஒரு ஆம்பளையா இருந்துட்டு நீங்க எப்படி அதை உணர்ந்தீங்க, எப்படி அதை படத்துல கொண்டாந்தீங்க? நான் ஒரு ரியாலிட்டி ஷோவில் பாஸ்கரையும் அவங்க அம்மா செல்வியும் பார்க்குறேன். அவங்க சொன்ன கதை என்னை பயங்கரமாக உலுக்கிடுச்சின்னு சொல்லி வச்சுக்கலாம். எப்படி இந்த பையன் யார், எப்படி தான் அப்பா இருந்த இடத்துல இன்னொருத்தனை வச்சு பார்க்குறது, என்ன ஆள் இவன், என்ன இவனுக்குள்ளே என்ன மாறுது, என்ன இந்த ஏஜில் இந்த பையன் என்ன புக்கு படிச்சிருப்பான், எப்படி இந்த மனம் இவ்வளோ விசாலமாச்சு, இதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவரை கூப்பிட்டு பேசுகிறேன். அப்புறம் அந்த ஊருக்கு போகிறேன், செல்விக்கிட்ட பேசுகிறேன், எங்கள் அம்மா கிட்ட பேசுகிறேன். அப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்த்துருப்பீங்க,
தன்னுடைய 37வது வயசில் அவங்க வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேங்கன்னு வாத்தியார்கிட்ட சொன்ன அதே அம்மா 43 வயசில் தான் பையனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறப்ப அவங்க மறுக்கிறாங்க, முடியாது அப்படின்னு. இதெல்லாம் உண்மையாலுமே நடந்த விஷயம். ஸோ அந்த செல்வி ஏன் மறுக்கிறாங்க அப்படின்னு ஏன் உங்களுக்கு அப்பா ஒரு 7 வருஷத்துக்குள்ளே என்ன சேஞ்ச் நடந்துச்சு அப்படிங்கும்போது திரும்ப திரும்ப சொல்லும்போது இல்லைங்க எனக்கு இந்த எல்லாத்தையும் மீறி நிறைய ரீசன் சொன்னாங்க. அது எல்லாமே நான் இங்கிருந்து கல்யாணம் பண்ணணுன்ட்டு இருக்கு, ஆனால் என் பசங்களை விட்டு போகணுமே, இதுக்கப்புறம் அவனுக்கு சாப்பாடு இங்கே வந்து ஊருக்கு வந்தாங்கன்னா சாப்பாட்டுக்கு யார் இருக்கு, சாப்பாடு செஞ்சு போடுறதுக்கு யார் இருக்கா, இந்த தாட்டெல்லாம் வந்து தான் இது எல்லாமே சேர்ந்து தான் நான் வந்து வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறேன். ஆனால் ஃபைனலாக அவன் வந்து அடம் பிடிச்சி நீ பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறப்ப நான் அந்த கால் எடுத்தேன். ஓகே நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தேன். ஸோ அந்த அம்மாவுடைய வாயிலிருந்து வந்த மனசில் இருந்த உணர்வு தான். இல்ல ஒரு ஆம்பளையா இருந்து உங்களால எப்படி அதை கரெக்டா புரிஞ்சுக்க முடியுது, அதான் என்னோட கேள்வி. அதை திரும்ப திரும்ப நான் வந்து இவங்க அப்பா கிட்ட பேசுறேன், இந்த ஏழுமலை கேரக்டர் பேசுறேன், செல்வியோட பேசுறேன், இவங்களோட பேசுறேன், எல்லாரும் கூட இந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கூடையும் பேசுறேன். அப்போ எனக்கு இருந்து 2 கேள்வி தான். இந்த பையன் இப்படி பண்ணிட்டானே இந்த கல்யாணம் எப்படி யாருவேன் அப்படின்லாம் இருந்தப்ப இந்த டாக்குமெண்ட்ரி எல்லாம் பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் எனக்கு இருந்த கேள்வி வந்து 2 கேள்வி தான். எப்படி ஒரு பையனால அப்பா இருந்த இடத்துல ஒன்று வச்சு பார்க்க முடியும் அப்படிங்கிறது ஒன்று. 2வது, இப்போ நான் இவங்க வீட்டுக்கு போனோன்னா இவங்க தம்பி இருக்கா அப்படி இவர் இருக்கா அப்படியே, அம்மா இல்லையே, அம்மா இன்னொரு இடத்துல இருக்க, எப்படி அம்மா இல்லாமல் இந்த பசங்க இருக்காங்க, எப்படி இந்த அம்மா விட்டு போக முடிஞ்சுது. லிட்ரலாக எனக்கு தோணுது, இவ்வளோ படித்து இவ்வளோ பெரியார் படித்து இவ்வளோ புத்தகங்கள் படித்து இவ்வளோ பெண்கள் பற்றின புத்தகங்கள் படிச்சுமே எனக்கு இது உறுத்துது, ஒரு அம்மா எப்படி விட்டு போக முடியும். சரி, இதை தான் நம்ம டீல் பண்ணணும். இந்த விஷயத்த சொன்னா எனக்கு இருக்கு, இவ்வளோ படிச்ச பிறகு எனக்கு இருக்கிற கேள்வி, ஒண்ணுமே படிக்காம அந்த படம் பார்க்கறவங்க கண்டிப்பா இருக்கும் இல்லையா. ஸோ இது 2க்குமே இந்த படத்துல பதில் சொல்லணும், இதை கிளைமேக்ஸா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டரா யோசிக்கிறப்ப இந்த அம்மா தான் கடைசி, அதாவது குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாம, போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாம, வேண்டாம்னா நான் படிக்க வச்சுக்கிறேன்னா நீங்க இங்கேயே இருங்கடான்னு சொன்ன அம்மா தான் பசங்களை விட்டு பிரித்து போகணும். இதுதான் அயனி, இதுதான் வந்து இதில் இருக்கிற என்ன முரண். போய் ஆகணும், ஆனால் பசங்க பிரிஞ்சாகணும். இது வந்து எல்லா நல்ல படத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை என்ன சொல்கிறது, நம்மளை உருக்கிற இல்லை நம்மளை பாதிக்கிற எல்லா படத்துலையும் இது இருக்கும். அந்த கேரக்டர் வந்து அதை செய்யணும், ஆனால் செஞ்சு அந்த பாதிப்பு வரும். அதை மீறி செய்யும்போது தான் அந்த கதை வந்து நிற்கும், மனசில் நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு இடமா தான் நான் இந்த இடத்த பார்த்தேன். ஸோ அப்படி எழுதும்போது எது இந்த அம்மா உடஞ்சி அழ வைக்கணும் அப்படின்னா, என் பசங்களுக்கு விட்டுட்டு என் பசங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுக்காம, இல்லை இவங்களுக்கு வந்து இந்த பசங்களை பார்த்துக்காம எனக்கு அப்படி ஒரு லைஃப் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது தான் த பீக் ஆஃப் த ஃபீமேல். ஒரு பெண்ணா ஒரு தாயா அதுதான் இருக்க முடியும்னு எனக்கு நான் எழுதும்போது வந்ததம்மா. பட் செல்விட்டு இருந்து அதுக்கான கூறுகள்னு எனக்கு கிடைச்சது. படத்தினுடைய கிளைமேக்ஸ் இதுதான் அப்படிங்கிறது டிசைட் பண்ணது நான் எழுதும்போது வந்ததுதாங்க. அது வந்துச்சு நிறையா பெண்கள் பற்றி படிக்கிறதுனாலையோ, இல்லை செல்வி மாதிரி பெண்கள்கிட்ட, இல்லை உங்களை மாதிரி ஆண்கள்கிட்ட பேசும்போதோ அப்படி தெரிஞ்சுக்கிறது தாங்க. இப்போ நீங்க வந்து மறுமணம் பத்தி பேசுவீங்க, அது ரொம்ப முக்கியம். யாருமே மறுமணம், பொம்பளைங்களோட மறுமணம் பத்தி யாரும் பேசுறது இல்லை, அதை நீங்க பேசிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து சாதாரண முதல் கல்யாணத்திலேயே பொம்பளைங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி நான் சொல்றேன். உங்களால முடிஞ்சதுன்னா அதை வந்து நீங்க வந்து உங்க படத்துல ஏதோ ஒரு கொஞ்சம் காட்டுங்க. ஏன்னா வந்து ஒரு பொம்பளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது போது முழுக்க முழுக்க அவ வந்து ஒரு ஆணோட வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு. அப்ப முழுக்க முழுக்க வந்து அவ வந்து தன்னோட சுயத்தை தொலைச்சிட்டு அந்த வீட்டு ஆளா மாற வேண்டியதா. அப்பதான் அவன் கல்யாணமே பண்ணிக்க முடியும், அப்பதான் அவளுக்கு ஒரு துணையே கிடைக்கும். அதுதான் அங்க மெயின் பிரச்சனை. கல்யாணம்னு ஆச்சுன்னா அவ தன்னை முழுசா தொலைச்சிடுறான். அப்படிதான் ஒரு வாழ்க்கை அமைது. ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு முடிஞ்சுதான் அதை கொஞ்சம் ஆண்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் காட்டுங்க. எஸ் எஸ் பண்ணலாம் பண்ணலாம் இது. ஆனால் இது சேகர் கபூர் வந்து இதே மாதிரி நீங்கள் சொல்கிற இந்த விஷயத்தை வந்து கிளைமேக்ஸில் கொண்டு வந்து சாய் பல்லவியும் வருண் தேஜும் நடித்த ஒரு படம் ஃபிதா.
ஃபிடான்னு ஒரு படம். அதில் கிளைமேக்ஸ் இதுதான். ஏன் நான் ஏன் வர முடியும், எங்கள் அப்பா அம்மா விட்டு நான் வர முடியாது, நீ சேஞ்சுக்கா நீ வாயேன்னு சொல்லி நிற்போம் அந்த பொண்ணு. எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும், இவருடைய காதல் தான் வேணும்னு சொல்லிட்டு அவன் அமெரிக்காலேருந்து இங்கே வந்துடும். அதுதான் படத்தினுடைய கிளைமேக்ஸ். பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா பையன் மாத்திரம் அவங்க அப்பா அம்மா விட்டு வர மாட்டான், அவன் கூட பிறந்த பொண்ணு மாத்திரம் அப்பா அம்மா அன்னைக்கே கை கழுவிடணும், கூட பிறந்தவங்களும் அன்னைக்கே மறந்துடும். எஸ் எஸ், அது எப்படி எவ்வளவு பெரிய துரோகம். ஒரு ஆணுக்கு துணை வேணும்னா அவன் 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 போக்கிலேயே அவன் இருப்பான். ஆனா ஒரு பெண்ணுக்கு துணை வேணும்னு சொன்னா அத்தனையும் தொலைச்சிட்டு என் பேரு பூங்கொடின்றதையே நான் மறந்துட்டு தான் இன்னொருத்தருக்கு நான் பொண்டாட்டியா போக வேண்டியதா இருக்கு. அப்படி மாப்பிள்ளை வந்து இருந்தா மாமனார் வீட்டுல வந்து இருக்கானே வேணா ஆம்பளையான்னு கேட்பாங்க. அதுவும் வந்து தப்பா பேசுவாங்க. அப்போ அது வந்து புரியும். அதுல இன்னொன்னே சொல்றேன், ஒரு அம்மா வந்து ஒரு பொண்ணை வளர்க்கும் போது புருஷன் வீட்டுக்கு போக வேண்டி இருக்குன்றத அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து ரெடி பண்ணும் போது அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் வரக்கூடிய மன உளைச்சல் இருக்கு பாருங்க, அது ரொம்ப பெருசு. நான் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு ஒரு பொண்ணு அதுக்கு முன்னாடி பெண்ணை கல்யாணத்துக்காகவே வளர்த்துறது ரொம்ப கொடூரம். அது இருக்கு. இப்ப நான் வந்து பொண்ணை படிக்கலாம் வச்சு எல்லாம் பண்ணியாச்சு, சொந்த கால நிக்கிற வலிமையெல்லாம் கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா கூட அதுக்கப்புறமா கல்யாணம் ஒண்ணு நடக்கணும்னா அந்த இடத்துல வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், எப்படி இன்னொரு வீடுக்கு நீ கன்வெர்ட் ஆகும், அதை சொல்லி தரும் போது அம்மா மேலேயே பொண்ணுக்கு போகும். அத்தனை வருஷம் வளர்த்த அம்மா மேலேயே அம்மாவையே எதிரியா பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்து பொண்ணுக்கு வருது. அந்த ஒரு துர்பாக்கியம் எதுக்காக பெண்ணுக்கு? ஒரு அம்மா வந்து அந்த மாதிரியான ஒரு துர்பாக்கியமான நிலைமைக்கு ஏன் போகணும்? இத வந்து நீங்க உங்க படத்துல ஏதோ ஒரு இடத்துல காட்டணும். கண்டிப்பா கண்டிப்பா இது படமாவே படம். நீங்க படமா படம் முடிஞ்சா ரொம்ப சந்தோஷம். வந்து ஏதோ ஒரு இடத்துல, ஏன்னா வந்து இந்த படத்துல கூட செருப்பு ஒத்த செருப்பு வந்து காட்டுனீங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு லைன்ல இதை கொஞ்சம் காமிச்சா கூட போதும். தேங்க்யூ. நான் வந்து முன்னாடியே வந்து சார் வந்து ஐ லவ் யூ சசின்னு சொன்னேன். போன வாட்டி கலந்துரையாடல நான் பார்த்தேன், அப்ப சொன்னேன். இப்ப வந்து பாஸ்கர்கிட்டயே நான் சொல்றேன் ஐ லவ் யூ பாஸ்கர். உங்க அம்மா மாத்திர அம்மா இல்ல, எனக்கு கூட நீங்க புள்ளதான். எனக்கு இந்த மாதிரி புள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு பொம்பளை குழந்தை தான், எனக்கு பாஸ்கர் ஒரு பையன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ லவ் யூ. கூகையில் இதே மாதிரி டிஸ்கஷன் நடந்து முடிஞ்சவொடனே இவங்க என்னை மீட் பண்ணாங்க. இங்கே பாருங்கள், நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கெல்லாம் அவங்களை கூப்பிடல, நான் வந்து ஐ லவ் யூ சொல்லணும், ஐ லவ் யூ சசி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இவங்க. கிரேட். பூங்கொடி அம்மாவுக்கு இந்த சபை பலத்த கைத்தட்டல். இன்னொன்று நம்ம கவனிக்கணும், இந்த சமூகத்திற்கு நாம் ஏதாவது ஒரு புரட்சி செய்தால் நிறைய அம்மாக்கள் நமக்கு கிடைப்பாங்க. அதுக்கு பாஸ்கரே ஒரு சாட்சி. புரட்சி எல்லாம் இல்லைங்க, அது நேச்சர் என்னமோ அதுதான் பண்ணிருக்காரு. அது நமக்கு புரட்சியே தெரியுது, அது சாதாரண விஷயம், அது நமக்கு புரட்சியா தெரியுது. கரெக்ட். ஒரு உண்மையை சொல்லும்போது நாம சந்தோஷப்படுற அளவுக்கு இந்த சமூகம் மலினப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஜெயமோகனுடைய ஒரு வரி இருக்கு. நான் வந்து ரெகுலராக சினிமா பார்க்குற ஆளு. ஒரே ஒரு லைன், ஒன்லைன், அம்மாவுக்கு வந்து மேரேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு ஒன்லைனில் வந்து ஒரு கான்செப்டை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு. என்னுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இந்த படம் கமர்ஷியலாக பணம் வந்துருச்சா? வந்துருச்சு. ரொம்ப அதுதான் எனக்கு பெரிய ஒரே இருந்தது. ஏன்னா இது வந்து ஏதாவது தலைகளை கொண்டு அடுத்து நல்ல படங்கள் யாரும் எடுக்க மாட்டாங்க. இல்ல, இது உங்களுடைய ஒரே இல்ல, என்னுடைய ஒரே தான். இந்த அதுக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது தனிப்பட்ட முறையில் நான் சாரை கீழே வரையிலே பார்த்தேன், சார் என்ன சார் படம் லாபம் தானே கேட்க முடியாது. ஸோ அது வந்து எனக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த நல்ல அமைதியா இந்த மூன்றாம் பேரை, இப்போ நான் காலேஜ் படிக்கும் போது தான் இந்த மூன்றாம் பேரை சீதையை வந்து ரொம்ப அமைதியான ஒரு கேரக்டர். கடைசியில் அவங்க கையில் அறுவாடை வந்து 10 பேரை கொள்றாங்க, எப்படி இருக்கும் நம்ம ஏற்றுக்கிறோம். அந்த மாதிரி இந்த கதைக்கு வந்து கடைசியில் பார்த்தாக்கா சண்டை ரோனை வச்சு அடிச்சு அது ஒரு 5-10 நிமிஷம் போகுது. அந்த இடத்துல இது தேவையா அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குது. இன்னும் கொஞ்சம் அந்த சண்டைகள்லாம் இல்லாமல் ஸ்மூத்தாக முடிச்சுக்கலாமோ. பூவா இருக்கும், ஓடி இருக்காது. நீங்க எல்லாம் கூப்பிட்டு பாராட்டுவீங்க, ஆனா அடுத்து எனக்கு படம் கிடைக்காது. ஒண்ணு இல்ல, ரெண்டாவது நாம நமக்காக மட்டும் படம் பண்றது சரியில்லைன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை எவ்வளோ மேக்சிமம் மக்களுக்கான ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறது.
எத்தனை மக்களுடைய ஹார்ட்டில் போய் இது உட்காரணும். ஏன்னா சொல்கிறேன், நான் வந்து ஏதோ அடித்தடி படம்லாம் எடுக்கல. இந்த படம் இல்லைன்னா அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் சொல்கிறேன். இதை சோகால்டு இப்போ ஏசி ரூமில் உட்காந்துட்டு இந்த 50 பேர்த்துக்கு மட்டும் நான் படம் எடுக்கவே மாட்டேன். நான் சொல்கிறேன்னா ஏதாவது ஒரு மெசேஜ் வச்சு தான் ஒரு படம் பண்ணுறோம், இல்லை ஒரு நல்ல விஷயத்தை வச்சு தான் படம் பண்ணுறோம். இது மேக்ஸிமம் எவ்வளோ பேர் கொண்டு போய் சேர்த்துணும் அப்படிங்கிறதுல நான் குறியாக இருந்தேன். அதுக்காக பண்ண விஷயம் தாங்க. அதுலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து நான் அது கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன், இதுதான் திரைக்கதைன்னு சொல்ல மாட்டேன். இது ஒரு கமர்ஷியல். நீங்கள் தியேட்டரில் வந்து பார்த்துருக்கணும். இல்லை தியேட்டரில் வந்து நாங்கள் வந்து ஏன்னா இந்த படம் வைக்கும் இந்த கிளைமேக்ஸ் வைக்கும்போது எங்களுக்கு பயம், இது ஒர்க் அவுட் ஆகுமா, படத்தை இது வரைக்கும் கரெக்டாக கொண்டு போய் எண்டில் இந்த ஹியூமர் நுழைக்கிறமே, இது கரெக்டாக ஒர்க் ஆகுமா இல்லையான்னு பயம் இருந்துட்டு இருந்தது. இதுக்காகவே எவ்வளோ டென்ஷன் இருக்கும் எங்களுக்கு. இதுக்காகவே நான் படம் தியேட்டருக்கு போயிட்டு போகும்போது கடைசி சீனில் மட்டும் இந்த பக்கம் திரும்பி ஆடியன்ஸ் மட்டுமே பார்த்தேன். ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் இருந்தது. வந்து கடைசியில் பார்த்தேன் அந்த ட்ரோன்ஸ் யூடியூப்ல லிங்க் பண்ணுறது, மேலே வந்து பர்டிகுலர் ஆளை வந்து காமிக்கிறது, இதெல்லாம் வந்து ஓரளவு நல்ல டெக்னாலஜியை அங்கே வந்து காட்டிருக்கீங்க. இல்லை நான் சொல்கிறது என்னென்னா, மக்கள் அவ்வளோ சிரித்தாங்க, வாய் விட்டு சிரித்தாங்க. அதை வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்க போனாங்க. கடைசியிலே எனக்கு அந்த ரிலீஃப் கொடுக்கணும். இங்கேயும் வந்து கத்தி கப்படை எடுத்து பண்ணக்கூடாது. மறுபடியும் எல்லா கருத்தையுமே அதுக்கு முன்னாடியே சொல்லி முடிச்சிட்டேன். அவங்க தம்பி கேரக்டர் மூலமாக, யார் பாஸ்கருடைய தம்பி விவேக் கேரக்டர் மூலமாக, பக்கத்து வீட்டுக்காரன் கேரக்டர் மூலமாக, அந்த பச்சை பெருமாள் பாலசக்திகள் கேரக்டர் மூலமாக, இந்த அம்மாவுடைய வாய்மொழியால் எல்லா விஷயத்தையும் பெண்கள் பற்றி, பெண்களுடைய இதை பற்றி சொல்லி முடிச்சாச்சு. இந்த அம்மா ஏறுமே. இதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு 2 விஷயம் தான் இருக்குது. ஒன்று கத்தி கப்படை தூக்கணும், இல்லைன்னா கருத்து மழை பெய்யணும். நான் 2க்குமே ரெடி இல்லை. இந்த படம் நான் பார்த்தேன் முதல் நாளே, முதல் ஷோ நான் போய் பார்த்தேன். நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாருமே வந்து என் பக்கத்துல ஒரு 4 பேர் உட்காந்துருந்தாங்க. அந்த வசனம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமா, அதாவது நடைமுறையில இருக்கிற அந்த வசனத்தை தம்பி உடனே மாத்துறதுக்கு ஏன்னா தண்ணிக்கேனா அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த மூர்த்தி வர சொல்லுங்க. மூர்த்தியோட டைலாக் வாங்க மூர்த்தி. மூர்த்தி சார் வந்து எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும், ரொம்ப பண்ணியிருப்பேன். அதே போல பாடல்கள் வந்து பயன்படுத்தின விதம், நான் பாடலாசிரியர்ன்ற முறையில நான் அதை பார்த்தேன். பாடல்கள் வந்து சின்ன சின்ன பாடல்கள்லாம் அதே மாதிரி வழக்கமான பாடல் வரிகள் இல்லாம ஒரு வித்தியாசமான பாடல் வரிகளை வந்து அதில் பயன்படுத்தியிருந்தாங்க. நான் படம் பார்த்துட்டு வெளியில வந்த உடனே ஒரு நண்பர் வந்து மோகன்ராஜோட நம்பர் கிடைக்குமா, நான் பேசணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டேன். நான் உடனே எண் கொடுத்தேன். ஒரு பாடலாசிரியராக இருந்துட்டு உடனே நீங்கள் எண் கொடுக்குறீங்களே அப்படின்னா, நான் பாடலாசிரியர் எங்கள் தலைவராக இருக்கேன், அதனால எல்லா பாடலாசிரியர்களும் எண் இருக்கு, நான் தரேன், அதில் ஒன்றும் தவறு இல்லைன்னு சொன்னேன். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கிளைமேக்ஸில் வந்து எல்லாரும் இப்படி தான் போய் பட முடியும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு நகைச்சுவையான ஒரு காட்சி. அந்த காட்சியை நீங்கள் எப்படி வச்சிங்கன்னா அதை வந்து நான் ரொம்ப ரசித்தேன். அதில் வந்து அந்த நகைச்சுவையில் ஒரு உள் நகைச்சுவை ஒன்று இருக்குது. என்னன்னா, நம்ம வந்து கொரோனா காலத்தில் வெளியில் போய் விளையாடுவோம், அந்த விளையாட்டை தடுக்கிறதுக்காக ஒரு ட்ரோன் வரும், அவங்க தான் இப்போ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ஓடுவாங்க பாருங்க. அதாங்க நினைச்சிங்கன்னா அது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அதாவது இந்த கதைக்கரு வந்து இப்போ இல்லை, அம்மா சொன்ன மாதிரி பெரியாருக்கு முன்னாடியிலிருந்தே இந்த புரட்சி வந்து, அதாவது ராஜாராம் மோகன் ராய் காலத்துலேருந்து பெண்கள் வந்து உடன்கட்டையாக இருக்கணும், அதுக்கு பிறகு வந்து அவங்க விதவியாக இருக்கணும், மனம் பண்ணக்கூடாது, இப்படி தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருந்தது. அது வந்து இலக்கியத்தில் இருந்ததே இப்போ தான் வந்து திரைமொழி சார்ந்து ஐயா பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த திரைக்குழுவுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கலாம். அந்த கடைசி காட்சியை மட்டும் எப்படி பண்ணீங்க? அது மட்டும் கிளைமேக்ஸ் வந்து இப்படி ஹியூமராக முடிக்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு தோணிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அந்த யூடியூபர்னு ஒரு ஃபேமிலி, அவங்க வந்து ட்ரோன் யூஸ் பண்ணுறவங்க அப்படின்னு பில்டப் அங்கே வந்து செட்டப் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அன்எக்ஸ்பெக்டடாக யாரும் எதிர்பார்க்காத டைமில் அவங்கள வர வைக்கணுங்கிறது நிறையா யோசனைக்கு. அப்போ ஈவன் நான் கதை சொல்லும்போது கூட, விஜயன்ட்டு கதை சொல்லும்போது கூட இது கிடையாது பிகினிங், அது இல்லை அதுக்கப்புறம் இல்லை நம்ம தப்பாக இருக்குது, இந்த பிளேஸ் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு அதுக்கப்புறம் உட்காந்து யோசித்து பண்ண விஷயந்தான் அது டிஸ்கஷனில் வந்த விஷயந்தாங்க. உதாரணம் இன்னும் சொல்லப்போனால், வினோதுங்கிற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அவன் தான் இதில் வந்து ரொம்ப ஒரு சார் இது எடுங்க சார், ஒர்க் அவுட் ஆகும் சார், இது ஒர்க் பயப்படாதீங்க சார் எப்படிமா இல்லை, இது மாதிரி சொல்கிறதுக்கு சில
டைரக்டர் அசிஸ்டன்ட் அதுக்கான அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அப்படி தான். எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இது 2021 இவங்களை மீட் பண்ணுறேன் நான். அப்போ எனக்கு பார்வதி தான் மைண்டில் இருந்தாங்க எனக்கு. சரி அவங்ககிட்ட பேசலாம், இதுக்கு ஒத்துக்குவாங்க, இந்த மாதிரி கதைக்கு ஒத்துக்குவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் லப்பர் பந்து வந்தவொடனே எனக்கு பார்வதி அப்படியே மறக்கடிச்சிட்டாங்க இவங்க உண்மையாலுமே. அப்போ அவங்க இதுலேயும் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. தங்கலாம் இல்லை, சரி அங்கே கேட்க வேண்டாம்னு சொல்லி கேட்கவே இல்லை. டக்கு இம்மீடியட்டாக இவங்ககிட்ட போயிட்டேன். பார்த்தவொடனே தெரிஞ்சிருச்சோ இது கரெக்டாக, இவங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படின்ட்டு. எனக்கு ஒரே சேலஞ்சாக இருந்தது அந்த லப்பர் பந்துடைய அந்த கேரக்டர்லேருந்து இவங்களை எப்படி வித்தியாசப்படுத்துறதுங்கிறது மட்டும் எனக்கு சேலஞ்சிங்காக இருக்குது. பத்திரிகையாளர், எழுத்தாளர், திரைப்பட இயக்குனர். எழுத்தாளர் பூமணி அவர்கள் இன்றைக்கு நம்ம காலம் விட்டு சென்று விட்டார். அவருடைய அனைத்து படைப்புகளும் நான் படித்திருக்கிறேன். அதே போல பூமணி சார் போல மெல்லிய நுண்ணுணர்வுகளை பதிவு செய்பவர் சசி சார் மட்டும்தான். தமிழ் சினிமாவில் நிறைய படைப்புலகம் வேறு வேறு மாதிரி இருந்தாலும் கூட மெல்லிய உணர்வு இருக்கு, உணர்வுகள் இருக்கு, உணர்ச்சிகள் இருக்கு. ஆனால் எழுத்துக்கள் மூலியமாக மெல்லிய நுண்ணுணர்வுகளை மைக்ரோ லெத்திஸ் சொல்லுவோம், அதை படங்கள்ல பதிவு செய்யறது சான்ஸ் இல்லை. அது எப்படி சார்? உண்மையாலுமே அதுக்கு ரீசன் படிக்கிறது தான். தாமிரா ஒரு டைரக்டர் இப்போ இல்லை, நம்ம கூட இல்லை. அவர் ஒரு கதையில் எழுதுறாரு, ஒரு புருஷன் பொண்டாட்டி திட்டிகிட்டு இருப்பான், பட்டு கேவலமாக திட்டிகிட்டு இருப்பான். இப்போ அந்த பொண்ணு பேசாமல் இருக்கும். இந்த சுச்சுவேஷனை எழுதிட்டு வர்றாரு. எழுதும்போது அவன் அப்படி திட்டிக் கொண்டு என்னை வைது கொண்டு இருக்கும்போது அப்பொழுது தெருவில் கடந்த அந்த லாரியின் நாராசம் அவ்வளவு இனிமையாக இருந்தது. ஐயோ இதை சொல்லணுமே, ஒரு பொருடி இந்த ஃபீலிங்ஸ் எப்படி இந்த லாரி எப்படி சொல்கிறது, இது உடனே அங்கே போயிடுவேன் நான். இந்த நுட்பங்கள் நான் புக்கில் இருந்து படிக்கிறது தான், நான் தனியாக எங்கேயும் இல்லை. புக்கிலேருந்து அதான், தமிழ் புத்தகத்திலிருந்து கிடைக்காத உணர்வுகள் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அவ்வளவு நுண்ணிய உணர்வுகள், அவ்வளவு விஷயங்கள் சங்க காலத்திலிருந்து, நான் சங்க காலம் படித்ததில்லை, ஆனால் சில விஷயங்கள் எடுத்து சொல்லுவாங்கல்ல, அப்போ பாம்பச்சா எப்படி என்ன பிரெயின் இவங்களுக்கு எப்படி யோசிச்சிருக்காங்க அப்படின்னு இப்போ வரைக்குமே அது நடந்துகிட்ருக்கு. நாம் எந்த இலக்கியத்துக்கும் குறைவானவர்களே கிடையாது, அவ்வளவு நுண்ணியா. இது சினிமாக்குள்ள கொண்டு வருமாங்கிறது தான் கேள்வி. 100 சாமி பார்த்து 101 சாமியாக பார்க்குறேன். எனக்கு சாரை பற்றி எப்படி தெரியுமா, முதல்ல எனக்கு சார் படம் பேர்லாம் தெரியாது. நான் வசந்த் சார் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பத்தில் சேர்ந்தேன். ஸ்ரீராம் சார் சொன்ன மாதிரி அண்ணா நிமிஷத்தில் எனக்கு இது கிடைச்ச மாதிரி தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நேரம் அவருக்கு தான் அசிஸ்டண்டாக சேர்ந்தேன் வசந்த் சார்கிட்ட. அப்போ ஒரு டைம் சொன்னார் அவர், படம் பார்த்தியா, என்ன படம் கேட்டார். இது மாதிரி சொல்லாமலே பார்த்தியான்னு கேட்டார். இல்லை சார் நான் போய் முதல்ல பாரு அப்படின்னாரு. வசந்த் சார் வாயில தான் அடிக்கடி சார் பேர் தான் வரும். அது மாதிரி தினத்தோறும் படம் பார்த்தியான்னு கேட்டார். ஸோ அவர் பார்வை இது மாதிரி இருக்கும். வசந்த் சார் மாதிரியே தான் சார் படமும் நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் பார்க்குற வரைக்கும் அவர் நுண்ணியமான விஷயம் எடுப்பார். அது மாதிரி தான் சார் பண்ணுறாரு. சார் கடைசி வரைக்கும் படம் எடுத்துக்கிட்டே இருப்பார். கட் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் எடுக்கிற கதை அப்படி நுணுக்கமான கதை, ஹீரோ தேவையில்ல, டெக்னீஷியன் தேவையில்ல, புது மியூசிக் டைரக்டரு, புது கேமராமேனு, இதுதான் ஒரு டேரக்டரை வாழ வைக்கும். அது மாதிரி சார் கடைசி வரைக்கும் வாழ வைக்கிறாரு. எனக்கு அந்த படம் ஃபுல்லாகவே பிடிச்சது, எனக்கு ஃபுல்லாக டோட்டலாக பிடிச்சது. அந்த கிளைமேக்ஸ் அது அப்படி தான் இருக்கணும். அது அந்த காலத்து கிளைமேக்ஸ் வேறு, இந்த காலத்தில் இப்படி தான் இருக்கணும். சார் சொன்ன மாதிரி பூ மாதிரி மாறி இருக்கணும். அது ஒன்று. படம் ரிலீஸ் அடுத்த நாள் வசந்த் சாரை பார்த்தேன், ஒரு விஷயமா பார்த்து பேசிட்டு இருந்தேன். படம் பார்த்தியாடான்னு கேட்டார். பார்த்தேன் சார் அப்படின்னா. எப்படி இருக்குன்னு கேட்டார். கண்மணி கேள்விமாக இருக்குது சார் அப்படின்னு. கண்மணி கேள்வி ஏன் அப்படின்னு கேட்டார். நீங்கள் 1990 கேள்வி கண்மணி எடுத்தீங்க, அதோட ஒரு வருஷம் அந்த காலத்தில் அது வேற, இந்த காலம் சார் இப்படி எடுத்திருக்காரு, உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்திருக்காரு அப்படின்னா. அது மாதிரி பிச்சைக்காரன் படமும் ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த மாதிரி எனக்கு ஞாபகம். நான் நீங்கள் படித்த விஷயத்தை நான் படித்தேன் சார். இந்த மேட்டர் நான் பேப்பரில் படித்தேன், பிச்சைக்காரன் மேட்டர் படித்தேன். பட் உங்களுக்கு இது படமா பண்ணணும்னு தோணி இருக்கு உங்களுக்கு. அதுக்காக என்னோட வாழ்த்துக்கள். 98ல் முத்தாய்மல் காலேஜ் படிச்சிருந்தது. சொல்லாமலே வந்த டைமில் ஒரு 2 நாள் ஒருத்தர் உங்களை தெரியும்னு சொல்லி நான் சுற்றிட்டு இருந்தேன் அந்த ஏரியாவில். அது ஒரு இனிய இருந்தது. ஜூன் 20 நீங்கள் கமலா தேட்டர் மேலே இருந்து நடந்து வந்தீங்க. நான் ஏறினேன், கை கொடுக்க ட்ரை பண்ணேன், கை கொடுக்க முடியல, ஃபோட்டோ எடுக்க முடியல, கை கொடுத்துக்கிறேன்.
எனக்கு வந்து சுவாசிகா வந்து அந்த நான் ஒரு குறும்பட டைரக்டர், அதனால வந்து சாப்பிட போகும்போது அப்படியே அழுவாங்க. ஆக்சுவலாக சினிமாவில் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு அது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை, எந்த நடிகையும் நடிச்சது கிடையாது. மேபி அந்த கேரக்டர்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா அந்த கூரை வீட்டில் அந்த சின்ன வீட்டில் உட்காந்து இந்த பசங்களை அவங்க அந்த சாப்பாடு போட்டுட்டு அப்படியே சாப்பிடு, அது இட்ஸ் அமேசிங் சார். அது வந்து அப்படியே அவங்க வந்து அப்படியே அது பண்ணி அதை அழுவாங்க. அது வந்து சிவாஜி நம்ம பார்த்துருக்குறோம், சிவாஜி பண்ணுவாரு, அவருக்கு அதான் சாதாரண மேட்ரு. பட் சுவாசிகா அது பண்ணாங்க, அது அவங்களுடைய எஃபோர்ட்டுங்களா இல்லை உங்களுடைய இன்புட்டா சார்? கண்டிப்பாக அவங்களுடைய எஃபோர்ட் தான், கண்டிப்பாக. ஆனால் அந்த காட்சி எடுக்கிறதுக்கு நான் 3 தடவை போஸ்ட்போன் பண்ணேன். இன்றைக்கி வேண்டாம், இன்றைக்கி வேண்டாம், இன்றைக்கி வேண்டாம்னு சொல்லிட்டு 4வது தடவை ஷூட் பண்ணோம். 4வது நாள் தான் ஷூட் பண்ணுறோம். ஈவினிங் நைட் எஃபெக்ட் ஷாட். அது 6 மணிக்கு முடிஞ்ச உடனே நான் இன்றைக்கி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவேன். ஆனால் பயம் வரும் எனக்கு, ஐயோ இது கரெக்டாக வராது, கொஞ்சம் டைம் வேணும் எனக்கு. ஒன்று இந்த கேமரா மூமெண்ட் எப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அப்புறம் ஆர்டிஸ்டுடைய ஒர்க் உண்மையாலுமே அவங்க எப்படி அழணுங்கிறதுல இது இல்லாமல் இருந்தேன் நான். ஒரு பயங்கர, ஏன்னா இதுதான் கிளைமேக்ஸ்ன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் கிளைமேக்ஸ் கிடையாது. இந்த இடம் நிற்கலை அப்படின்னா, இந்த இடத்துல ஆடியன்ஸு சின்னதாக நிகழலை அப்படின்னா படம் என்ன கிளைமேக்ஸ் வச்சாலும் ஓடாது. ஏன்னா இதுதான் எனக்கு கிளைமேக்ஸ், பட கதைக்கு இதுதான் கிளைமேக்ஸ். ஸோ நான் கொடுக்குற இன்புட்டை அவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கட்டி பிடிச்சி அவங்க பசங்க அழுது அது கரெக்டாக கேட்சியாக இருந்துச்சு. அப்புறம் அந்த அடுத்த நாள் ஒளிப்பதிவு பயங்கரமாக இருந்துச்சு, அது ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு சார். அவங்க வந்து அந்த புடவை கட்டிட்டு அது வந்து புது பொண்ணா வந்து அம்மா தான், ஆனா புடவை கட்டிட்டு வந்து அந்த இடத்துல கோயில உட்கார்ந்து அந்த உட்கார்ந்துருந்த இது அதெல்லாம் வந்து சார் பயங்கரமா பண்ணிருக்கேன் சார். நான் அதை தான் உங்களே தான் நினைச்சிட்டே இருந்தேன் நான், எப்படி இதை வந்து இவ்வளவு அது பண்ணி உட்கார்ந்தது இல்லைங்க. அது வந்து இப்போ நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்குமே ஒரு சின்னதாக ஒரு கோடு எனக்கு பாஸ்கர் போட்டு விட்ருக்காரு, அவங்க அம்மா போட்டு விட்ருக்காங்க எனக்கு. இவங்க 2 பேரும் கோயிலில் போயிட்டு 3 பேர், 2 பையன் அம்மா 3 பேரும் கோயிலுக்கு வெளியே வெயிட் பண்ணுறாங்க. ஒன்றும் மாப்பிள்ளை வரல, ஊருக்காரங்க எதிர்ப்பு இருக்குது. இந்த இடையில என்ன நடக்கும்னு தெரியாமல் வெயிட் பண்ணுறதுக்கு இல்லையா, இந்த ஃபோட்டோ எங்கிட்ட இருக்குது. ஓகே, அதை பற்றி அந்த நிமிஷங்கள் பற்றி இவங்க எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து திரையில் கொண்டு வர்றதுக்கு எப்படி பண்ணணும், ஏன்னா அந்த மார்னிங் வந்து எல்லாருமே ஆடியன்ஸ் அந்த இடத்துல இருந்தோம். அதை பார்த்தீங்கன்னா கடைசியாக இப்போ சிங்கிள் ஷாட்டில் தான் எடுத்திருப்போம். சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருப்பீங்க. உண்மையிலே ரொம்ப வேதனையாக இருந்தது அதை பார்க்கும்போது. இப்போ இந்த படத்தில் வந்து நம்ம நேஷனல் அவார்டு கிடைக்கும்னா அந்த அம்மாவுக்கு கிடைக்குமா, இயக்குனருக்கு கிடைக்குமா, வசனத்துக்கு கிடைக்குமா, ஒளிப்பதிவு கிடைக்குமாங்கிற பல போட்டிகள் இருக்கு சார். உங்களுக்கு நீங்களே தான் போட்டி, எல்லாமே எல்லாத்துமே கிடைக்கணும். மீண்டும் ஒரு பாராட்டு விழா நம்ம நடத்துறோம். 2026 சிறந்த இயக்குனர், சிறந்த படம், சிறந்த ஒளிப்பதிவு நாம சொல்லுவோம். ஏன்னா நமக்கு பிடிச்ச மக்கள் தானே பாராட்டு. என் பேர் விஜய் சேன், அப்படி கூத்துப்பட்டு ஆர்டிஸ்ட் தான். நான் இந்த படம் வந்து சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த மாரி நிறைய பேர், இப்போ எங்கள் அக்கா மரிமோக இந்த மாதிரி தான் இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய சந்திச்ச நபர்களுக்கெல்லாம் இந்த படத்தை நான் பாடமாக சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு 2 பையன் தான் இன்னைக்கு ஃபாரின்ல இருக்காங்க. ஆனால் இந்த சூழ்நிலை சமீபத்தில் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி இந்த மாதிரி தாலுக்கா சார்ந்த படிப்பறிவு இல்லாத ஒரு ஜென்ரேஷன் இப்போதான் வந்துட்டு இருக்காங்க. பட் அவங்க வளர்ந்த விதங்கள் இது சொன்னாலும் இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குமா சித்தப்பா, இதெல்லாம் சும்மா படத்துக்காக தான் அப்படின்னு ஒரு இது வரைக்கும் நான் ஒரு குறைஞ்சது ஒரு 10 பேர்கிட்ட இந்த படத்தை சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா காரைக்குடி சைடு, ராமநாதபுரம் நிறைய நண்பர்கள் இந்த மாதிரி உதவியான ஆட்கள். ஏன்னா என்ன விஷயம்னா, இப்ப 4 வயசு 5 வயசு உள்ள பசங்க அந்த டைம்ல இறந்துட்டா பிரச்சனை இல்லை. ஆனா அந்த டைம்ல மேரேஜ் பண்ணாத இன்னைக்கு அவங்களுக்கு மேரேஜ் பண்ற காலத்துல அவங்க சொல்லுனா, ஆக்சுவலா எங்கன்னா தேனியில ஒரு பேரண்ட்ஸ் அந்த படம்லாம் ஏமா நீ பாக்குற நூறுசாமியா? நூறுசாமி இல்ல, இப்பயும் அந்த மாதிரி பசங்க இருக்காங்க. ஆனா பாஸ்கர் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் கடந்து வந்து அம்மானா எவ்வளவு கிரேட் பாஸ்கர். கண்டிப்பா சார். நியூ டேலண்ட்ஸ் நிறைய வெல்கம் பண்றீங்க. இப்போ இவரும் நினைச்சேன் இந்த மாதிரி பார்ட்டிசிபெண்ட் எல்லாம் வந்திருக்காருங்க. அப்புறம் பார்த்தா டிஓபி லான்ச் பண்றீங்க அப்படின்றது ரொம்ப வெல்கமிங்கா இருந்துச்சு.
எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம், இன்னொன்று சின்ன குறையும். மேக்ஸிமம் உங்கள் படத்தில் கேரளா ஹீரோயின்ஸ் தான் இருக்காங்க. தமிழ் ஹீரோயின்ஸை லான்ச் பண்ணணுன்றது ரிக்வெஸ்ட். பண்ணிடலாம், ஒன்றும் இல்லை. அதுக்கு நாங்கள் தேடியெல்லாம் போகிறதில்ல. அவைலபிலிட்டி யார் இருக்காங்களோ அதை இப்போ சுவாசிக்கா இல்லை. தமிழ் பேசுகிற ஹீரோயின் யாராவது சொல்லுங்கள். ஐஸ்வர்யா ராஜேஷ், சாய் தன்சிகா, அந்த மாதிரி. ஐஸ்வர்யா ராஜேக்கு இந்த ஏஜ் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்றது தமிழ் ஸ்பீக்கிங் ஹீரோயின்ஸ் அதுதானே சொல்கிறேன். அப்படி இந்த ஏஜில் இந்த லுக்கில் இந்த ஏஜில் யார் கரெக்டாக இருப்பாங்க சொல்லுங்கள். நாங்கள் வேறு வழி இல்லாதனால போகிறோமே, தேடியெல்லாம் போகிறதே இல்லை. அவைலபிள் பெட்டர் பார்க்குறோம். ஏன்னா ப்ரொடியூசர் வந்து ஸ்டோரி ஓகே சொல்லிட்டாரு, இம்மீடியட்டாக அவர் மனசு மாறுறதுக்குள்ளே படத்தை நான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஏன்னா திடீர்னு வந்து யாராவது ஒருத்தர் வந்து குழப்பம், என்ன சார் இந்த மாதிரி இருக்காது, இது ஒர்க் அவுட் ஆகாது நான் சொல்லிடுவான். அப்போ நாம் எல்லா சமயத்தில் ப்ரொடியூசர் சொல்லியிருப்பான். அப்படி நிற்கும். இந்த ஆடி மாதம் முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க சார் அப்படிமா. அவ்வளோ இங்கே சர்வைவல் ப்ராப்ளம் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி இதுக்குள்ளே நான் உண்மையாலுமே இருக்கும்போது டெஃபினட்டாக நாங்கள் என்ன கோபம். பாஸ்கர் கேரக்டர் ஒரு முடிவு எடுக்கிறதுனா இது கதையே இல்லை. ஆமாம், அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாரு, அது உண்மை கதை. நீங்க ஒரு எழுத்தாளரா இதை எப்படி மக்களிடம் கன்வின்ஸ் பண்ண முடியும்னு நீங்க நினைச்சீங்க? ஏன்னா இது கன்வின்ஸ் ஆகலன்னா படம் அங்கேயே தொங்கியும் விழுந்துடும். இந்த கதாபாத்திரம் அந்த முடிவெடுப்பதற்கு எப்படி அப்படி ஒரு முடிவெடுக்க முடிஞ்சது, அதை மக்களோட சேர்க்கலாம், ரெசிடென்ட்டை கொண்டு சேர்க்கலாம் அப்படின்னு நீ உங்களுக்கு எப்படி எந்த விதத்தில் தைரியம் வந்தது? இல்லை, முதல்ல இருக்க இந்த கதைக்குள்ளே இருக்க யூனிக்னஸ், ஒரு பையன் அம்மாவுக்கா பிச்சை எடுக்கிறானா, ஒருத்தன் காதலுக்காக நாக்க வெட்டிக்கிறேன் இப்படின்னு உள்ள ஃபஸ்ட்டு வந்துடுது இல்லை. அதுதான் யூனிக்னஸ். அது வந்துருச்சு எனக்கு. அது இதுக்குள்ளே இருக்குது. அப்புறம் இவங்க கதையை கேட்கும்போது முதல்ல அந்த அம்மா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறப்ப, பண்ணிக்கிறேன்னு வாத்தியார் மூலமாக கேட்குறப்ப இந்த பையன் மறுத்துருக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷம் கழித்து பேசும்போது அந்த அம்மா வேண்டான்னு சொல்கிறாங்க. இந்த முரண் இருக்குல்ல, இது வந்து படத்துக்கான கான்ஃப்ளிக்ட், இது போதும் எனக்கு அப்படின்னு தோணுச்சு கதையை. அதாவது இவங்க இந்த முதல்ல இந்த யூனிக்னஸ் உள்ளே வந்துடுச்சு, இது பண்ணிடலாம் அப்படின்னு தோணிடுச்சு. அப்புறம் அங்கே உள்ளே போகும்போது ஸ்க்ரீன் பிளேக்கு நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருந்தது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அதை நமக்கு பிடிக்கணும் அந்த விஷயம். அந்த நமக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் பிடிக்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் பண்ணிடலாம். நமக்கு முதல்ல பிடிக்கணும். முதல்ல அந்த பையன் வந்து அம்மாவுக்கு திருமணம் ஸ்கூல் டீச்சர் ஒரு கேட்கும்போது அவன் ஷாக் ஆகிறான். அதுக்கப்புறம் அந்த திருமணம் செய்யணுன்ற அந்த குழப்பத்தை ஒரு கன்னியாஸ்திரியின் மூலமாக அவனுக்கு ஒரு கொடுக்க வேண்டிய ஒரு நகை முரணா இருக்குல்ல, அந்த பெண்ணுக்கு கன்னியாஸ்திரிக்கு திருமணம் குழந்தை வாழ்வு பற்றி பெருசா தெரியாது. அவர்கள் மூலியமா எக்ஸ்க்ளூசிவா அந்த விஷயத்தை சொல்லணுன்ற அந்த திட்டம். உண்மையாலுமே இந்த கதை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஒரு சிஸ்டர் வந்து இவனுக்கு மென்டராக இருக்காங்க. நான் ஓகே, இவன் ரொம்ப அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சு இவனுக்கு. ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. இது எப்போ கேட்கறது? இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லாமல் விட்ட விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இடம் இல்லை. 2 hours 21 minutes எடுத்ததுக்கே கம்மி பண்ணுன்னு சொல்லி 2 hours 11 கொண்டு வந்துட்டாங்க, ஓடிடியும் சேட்டலைட்டும் சேர்த்து. ஓகே, இது எல்லாம் சொல்லி மற்றதெல்லாம் ஒரு அம்மா வந்து ஒரு பையன் அம்மாட்ட தனக்கு புத்தி வந்துட்டதுக்கு அப்புறம் சொல்லணும்ல, அம்மா நீ கல்யாணம் பண்ணிக்கமான்னு சொல்லணும். எப்படி நம்ம சொல்லிவிடுமா? எப்படி யோசிச்சிருப்பான்? ஃப்ரெண்டு விட்டு சொல்ல விட்டுலாமா, இல்லை சவுந்தலாக்கா வச்சு சொல்லலாமா, இல்லை வாய்ஸ் மெசேஜ் போட்டுடலாமா, இல்லை லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்துடலாமா, இப்படியெல்லாம் யோசிச்சிருப்பாங்க. அந்த பாட்டு இருக்காதுங்க. இப்படி நிறைய விஷயங்கள், அழகான விஷயங்கள்லாம் மிஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சொல்ல முடியாது எல்லாமே. அப்படி இந்த கதையில் இந்த விஷயத்தை நான் 2 விஷயத்துக்காக இந்த படத்தை சந்தோஷப்படுறேன் ஆஸ் அ டைரக்டராக. ஒன்று, ஒரு பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கணும், ஐ வாண்ட் டு கெட் மேரின்னு அவள் வாயிலேருந்து ஓப்பனாக சொல்லுவான். நான் எல்லாரையும் போல வாழணும், ஐ வாண்ட் டு, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிற இடம் இருக்குல்ல, இது தமிழ் சினிமாவில் புதுசுன்னு நினைக்கிறேன். ஒரு 2 பசங்களுக்கு அம்மா வந்து ஐ வாண்ட் டு கெட் மேரிட் இப்படின்னு வாய் திறந்து சொல்கிறது இருக்கு இல்லையா,
இது வந்து ஒரு பொண்ணுக்கான உரிமைங்க. ஒரு பொண்ணுக்கான விஷயம் தனக்கு செல்ஃப் லவ். எனக்கு நான் நேர்மையாக இருக்கணும்னா நான் கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். இதுக்காக நான் ப்ரௌடாக இருப்பேன் எப்பயுமே. ஒன்று. ரெண்டாவது, இந்த ரீமேரேஜுங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, இதுதான் படத்தினுடைய இதே. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ இந்த அதாவது இது மாதிரி ஒரு குழந்தைக்கு அம்மாவாக இருப்பாங்க, டிவோர்ஸியாக இருப்பாங்க. அந்த பொண்ணு குழந்தை இருக்கிற ஒரே காரணத்துக்காக சொந்த அப்பா, அம்மா, மாமா, சித்தப்பா, பெரியப்பா, எரியப்பா எல்லாருமே அவன் இந்த பொண்ணுடைய நிலைமை தெரியும், வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இவங்க பக்கத்து ரூமில் ஒய்ஃபோட இருப்பாங்க. அதாவது தெரியாம இல்லை, கண்டும் காணாமல் இருக்கிறது. அப்ப என்ன நினைக்கிறாங்க அவங்க? அவ்வளவுதான், குழந்தை இருக்கு, அவ்வளவுதான், அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. டேய், நீ இல்லை அப்படி. அப்ப என்ன சொல்லணும்னா, இந்த மேரேஜுங்கிறது அத்தியாவசியம்டா. அதாவது சாப்பாடு மாதிரி, தூக்கம் மாதிரி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம்டா. மற்றபடி பொதுவாக மக்கள்கிட்ட என்னன்னா, கல்யாணங்கிறது வந்து அந்தந்த ஏஜில் அது வரும்போது பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கன்னு நினச்சிங்க. அப்படி எல்லாம் கிடையாதுடா. பைத்தியம் பிடிச்சி போயிடுவேன்டா இல்லைன்னா. அது முக்கிய சோறு மாதிரி, தூக்கம் மாதிரி நான் ஆணி அடிச்சு சொல்ல வேண்டியதா இருக்கு எனக்கு. அது முக்கியமான ஒரு விஷயம்டா அது. அப்படி சொல்லணும். அது யாரை வச்சு சொன்னா நல்லா இருக்கும்? ஓகே, இந்த அதுக்கு தகுதியே இல்லை, தகுதி இருந்தும் அது செயல்படுத்தாத ஒருத்தர் வச்சு சொன்னா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அப்படி வந்தது தான் அந்த கேரக்டர். சார், இப்போ இந்த படத்தை வந்து நீங்க நிறுத்தி நிதானமா அழகான ஒரு உணர்வுபூர்வமான ஒரு கதையை, ஒரு வாழ்வியலை சொல்லியிருக்கீங்க. ஆனா இப்போ வர்ற படங்கள்லாம் ரொம்ப ஃபாஸ்டா எதையும் பத்தி யோசிக்காம டக்கு 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 டக்குன்னு ஸ்கிரீன் பிளே போயிட்டே இருக்கு. அது வந்து ஒரு மேட்ச் மாதிரி இருக்கு. நம்ம ஸ்கிரீன்ல ரத்தம் தெரிஞ்சாதான் படம் ஓடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்றம் வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் உருவாயிருக்கு. இப்போ நம்ம படம் இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. அப்போ அப்படின்ட்டு ஏதாவது ஒரு கன்ஃபியூஸ் அந்த மாதிரி ஏதோ வந்து கண்டிப்பா பயம் இருக்குங்க. கண்டிப்பா பயம் இருக்குங்க. ஆனா இப்போ எல்லாம் ஃபாஸ்டா வருதுன்னு சொல்றீங்கல்ல, அதெல்லாம் எப்பயுமே ஃபாஸ்டா தான் இருந்துட்டு இருக்கு. அப்ப எல்லாம் ஜெய்சங்கர் இருந்தாரு, ரஞ்சன் ஒருத்தர் இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திடுச்சு. உலகம் வந்து எப்பயும் ஒரே மாதிரி தாங்க இருந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணுங்க. இந்த படத்துல வந்துட்டு கமர்ஷியலா இப்ப எப்படி அந்த அழகில வந்துட்டு குருவி குடைஞ்ச கொய்யா பழம் கொண்டு வந்து தரவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இடம் இல்லை இதுல. அவங்க பஞ்சாயத்து அந்த இதுல கூட வச்சு முயற்சிக்கலாம். அப்புறம் படம் நல்லா இருக்கு, எல்லா ABC எல்லாத்தையும் நல்லா இருக்கு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சிந்திக்கணும், நிறைய ஸ்கிரீன் பிளேல கவனம் செலுத்தி இருக்குன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. இது 2 கேள்வி தான். தேங்க்யூ. இருக்கலாம், உண்மைதான். அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா இதுல ஒன்றும் கவனம் செலுத்தி இருக்கணும் அப்படிங்கிறது உண்மைதான். பட் எனக்கு இருந்த அறிவுக்கு, எனக்கு இருந்த ஸ்கிரீன் பிளே நாலேஜுக்கு இப்படி பண்ணாதான் ஓடும் அப்படின்னு நினைச்சேன். தட் மைட் பி ராங். அது வந்து அவங்க நினைக்கிற பவர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு நான் போகாமல் இருக்கலாம். அது வந்து நான் தெரிஞ்சே பண்ணத்தான். அது சிறப்பான ஒரு படம் எடுத்தாச்சு. கதை டிஃப்ரெண்டாக நீங்கள் எடுத்துட்டீங்க, எல்லாம் சரியாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்துட்டீங்க. ஓகே. ஆக்சுவலாக இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமா சூழலில் வந்து இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து புது இயக்குறதுக்கு ஒரு பக்கம், அது கூட நம்ம வந்து அக்செப்ட் பண்ணு. ஆனால் எல்லாருக்குமே அந்த உங்களை மாதிரி எக்ஸ்ட்ரா ரிலீஸ்லேயே அது வந்து பல படங்கள் கொடுத்து ஒரு மூத்த இயக்குனருக்கு கூட வந்து அந்த பிரச்சனை இருக்கு. அது சார்ந்து இந்த படங்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு அந்த ஃபர்ஸ்ட் டே 1 முடிச்சு நீங்கள் ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆரம்பிச்சது ரிலீஸ் பண்ணுற வரைக்குமான ஒரு சின்ன அனுபவத்தை வெடிபன் கரெக்டான ஒரு விஷயத்தை தான் கேட்டீங்க. நீங்கள் ஒரு ப்ரொடியூசராகவும் நீங்கள் இருக்கிறதுனால கரெக்டாக தான் கேட்டிருக்கீங்க. நம்ம ஒரு கதை ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்கிறோம். அவங்க இந்த பட்ஜெட் சொல்கிறாங்க, ஓகே இதில் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறோம். ஆர்டிஸ்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு ஓகே இந்த ஆர்டிஸ்ட் பதிலாக இவங்க போட்டு இப்படி எல்லாம் பண்ணுறப்பெல்லாம் பெயினே இருக்காதுங்க. ஆனால் படம் முடிச்சிட்டதுக்கப்புறம் அந்த படத்தை வந்து போட்டு காமிக்கிறப்ப சம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வருவாங்க தியேட்டர்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு, சம் ஓடிடி பீப்புள் வருவாங்க, சம் சேட்டலைட் பீப்புள் வருவாங்க. இவங்க வந்து படத்தை ஜட்ஜ் பண்ணுவாங்க. இந்த இடத்த தூக்கிறீங்க, இந்த நன்னு பேசுறது பிரச்சனை வந்துடும், அதை நன்னு இல்லாமல் வேறு எதாவது பண்ண முடியுமா பாருங்கள் அப்படிம்பாங்க. இல்லை
இவங்க பேசுறது வந்து தேவையில்லையே. இது இப்போ நான் சொன்ன மாதிரி 2 விஷயத்துக்கு நான் ப்ரௌடாக இருக்கேன். அதில் வந்து இந்த நன் பேசுகிற விஷயம் இது பேசிக் மோஸ்ட் வெரி எசென்ஷியல் டு த ஹியூமன் கைண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அது வந்து போர் அடிக்குது, வேண்டான்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் அவங்களுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாம் பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டிய டயலாகு எடிட் பண்ணுவோம், கம்மி பண்ணுவோம். இந்த க்ளோஸ்அப் இந்த நன் பேசுகிறதுக்கு ஆப்போசிட்டில் அவங்க இருக்காங்க, அந்த பையனுடைய ரியாக்ஷன் வரணும், அது இல்லாமல் கண்டினியூஸாக பேச விட்ருவோம். இப்படி அங்கே காம்ப்ரமைஸ் ஆகும். இப்படி அவங்களுடைய இன்டர்ஃபியரன்ஸ் வந்து அந்த டைமில் அவங்க சொல்கிற ரீசன்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து, தயவுசெய்து இந்த படத்தை என்ன விலைக்கு கேட்குறாங்களோ கொடுத்துருங்க, இந்த படம் ஓடாது அப்படி சொல்கிறாங்க. இப்போ ப்ரொடியூசர் எங்கிட்ட வராரு, இது மாதிரி இப்படி சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் எப்படி இருந்தவர்னா, நான் ஃபஸ்ட் காப்பி நீங்கள் சொல்கிறீங்களா, ஃபஸ்ட் காப்பி பார்க்குற அன்றைக்கி நம்ம ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாருங்கிறது தான் நம்ம முக்கியம். ஏன்னா அவளை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. படத்தை வந்து கதை கேட்டதோடு சரி. அதுக்கப்புறம் இந்த படத்தை எப்படி வந்திருக்கு நான் அன்றைக்கி தான் பார்க்குறாரு. நைட்டு 2:15 நான் வெயிட் பண்ணுறேன். அவர் 12 மணிக்கு தான் படம் பார்க்க ஆரம்பிக்கிறாருன்னு எனக்கு தெரியுது. அவர் வீட்லேயே தேட்டர் 1:30 மணி ஆச்சு, படம் முடிஞ்சிருக்கு, 2 மணிக்கு முடிஞ்சிருக்கு, 2:30 ஆகி ஒன்றும் வரலையே, படம் பிடிக்கலையா அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, அவர் படம் ஸ்டார்ட் பண்ணதே லேட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 2:35க்கு எனக்கு தகவல் வருது, படம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை. அதை நான் சொல்ல விரும்பலை சார், எல்லாம் சொல்லிடுறேனே சார், மூவி பிளாக் பஸ்டர், தேங்க்யூ அப்படின்னு வருது. இப்படி இருந்த ஒரு ப்ரொடியூசர் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்தப்போ நமக்கு எவ்வளோ பெயின் இருக்கோ அதுக்கு அவருக்கு பெயின். ஐயோ என்னப்பா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு அந்த இது கலையும், அந்த நம்பிக்கை கலையும். அப்போ வந்து சார் அவங்க சொல்கிற மாதிரி இந்த ஷார்ட்டை தூக்கிடலாமா சார், அவரே பேச ஆரம்பிப்பார். அப்போ நம்ம கோர் பாயிண்ட் மிஸ் பண்ணாமல் எங்கெங்கெல்லாம் நம்ம கட் பண்ண முடியுமா கட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த இடத்த கொண்டு வர முடியும். இது வந்து இந்த இடம் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் உச்சத்துக்கு போயிடுவோம். ஆனால் அதில் ஒரு ப்ளஸ் இருக்குது. என்னென்னா, அந்த 9 minutes நான் கம்மி பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தியேட்டரில் வந்து பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இந்த படம் வந்து ஈவன் வசந்த் சார் கூட என்ன சொல்கிறாருன்னா, என்னை பக்கத்தில் நிறுத்திட்டு பிடிச்சிட்டு தியேட்டரில் படம் பார்த்தவங்க எல்லாத்தையும் சொல்கிறார், ஒரு பையன் வந்து அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதை நானாக இருந்திருந்தா கூட 2-3 அழகாட்சி சீன் வச்சுருப்பேன், இவன் வந்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் மாதிரி பண்ணி வச்சிருக்கேன் இந்த படத்தை அப்படின்னு சொல்லுவேன். அது எங்கிருந்து வருதுன்னா, இவங்க சொல்லி நான் எடிட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, கம்மி பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த இடத்துக்கு வருது. ஸோ அந்த இடத்துல அவங்க சொல்கிறதுல உண்மை இருக்குது, ஆனால் அது மட்டுமே உண்மை இல்லை. அப்படி எடிட் பண்ணும்போது நீங்க வந்து உங்களோட சப்ஜெக்ட்ல கான்ஃபிடன்ட் இருக்கிறதுனால அந்த ஸ்கோர் மிஸ் ஆகாம எடிட் பண்ணாம உங்களுக்கு வருது. ஆமா, அதே ஒரு புது டைரக்டர் ஏதாச்சும் சொன்னா ஒரு அந்த சீனை தூக்கு, அந்த இதை தூக்கு, அந்த பாட்டு தூக்குன்னு சொன்னா இல்ல எந்த புது டைரக்டரா இருந்தாலுங்க, அவன் சரியான டைரக்டரா இருந்தால் அவன் பண்ணவே மாட்டான். விட்டு போய்டு, நீங்க பண்ணிக்கோங்கன்னு போயிடுவான். அவன் சரியான டைரக்டர் வந்து அது எப்படியாவது அதுக்குள்ள போராடி எனக்கு என்ன வேணுமோ அந்த சோல் மிஸ் ஆகாம என்ன வேணுமோ அதை கொண்டு வந்துடுவான். அது புது டைரக்டராக இருந்தாலும் அதுதான் பண்ணுவாங்க. எல்லா புது டைரக்டர்கிட்டையும் ஜெயிக்கிற புது டைரக்டர்கிட்ட அந்த கில்லிங் இன்ஸ்டிங்க்ட் வேணும். அது இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஜெயிக்கிற எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்டையும் நான் அதை பார்க்குறேன். சார் இந்த எத்தனை நாள் இந்த படத்தை 62 நாள். இப்போ பாஸ்கர் சார் ஒரே ஒரு கேள்வி நண்பா, நீங்க ரியல் ஹீரோ, நீங்க எவ்வளவு கொடுமையை சந்திச்சிருப்பீங்க, அது புரட்சின்னு நம்ம அப்படி எடுத்துட்டு இருக்கப்ப அதை எப்படி பண்ணுங்க? இப்ப நீங்க பண்ணி வச்சது இந்த படம் அது நீங்க நினைச்ச மாதிரி இருந்துதான். இப்ப சார் வந்து உங்க கதையை எடுத்திருக்காரு, அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது திருப்தியா இருந்ததா? அது கண்டிப்பாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் டைம் சார் இந்த கதையை வந்து இதை வந்து படமாக எடுக்கலான்னு சொல்லும் போது ஒரு பெரிய இதாக தான் இருந்துச்சு. அதான் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதான், ஒன்லைன்லேருந்து பையன் வந்து அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறன்றது தான் ஒரு லைன் தான். இதை வந்து படமாக எடுக்கணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய இதுதான். அந்த
இந்த ஒரு இதுக்காக சசி சாருக்கு நான் வந்து நன்றி சொல்லணும். அப்புறம் இதை வந்து படமாக ஒரு 2.5 hours இல்லை 2 hours 10 minutes நமக்கு வந்திருக்கு. அந்த அளவுக்கு ஒரு இதை டெவலப் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து தேட்டரில் உட்காந்து பார்த்து ரசிக்கும்படி இந்த அளவுக்கு வெற்றி படமாக கொண்டு வர முடியுது. என்னால் சசி சாரால் மட்டும் தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் டைம் அந்த அந்த இதெல்லாம் இருந்துச்சு, அந்த எக்ஸிடேஷன், அந்த தயக்கம், அந்த ஒரு இது இருந்தது. எனக்கும் என்னால் நம்ப முடியல, இது நம்ப முடியாமல் தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கதை ஒரு டைம் டைரக்டர் ராம் சார் வந்து சொன்னார் கோயம்புத்தூர். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ஃபுல் நரேஷனை கேட்குறேன். அப்போவே நிறைய சீனில் வந்து எனக்கு ரொம்ப அழுக வந்துச்சு. நான் வந்து அவ்வளோ சீக்கிரம் இது பண்ண மாட்டேன், பட் ரொம்ப அழுக வந்துச்சு, ரொம்ப இன்வால்வாக அந்த அளவுக்கு இருந்துச்சு. பட் அது விட இப்போ கடைசியாக வந்திருக்குது அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஓகே, நிறையா மாறி வந்திருக்கு. அதனால் ரொம்ப ரொம்ப இதாக இருந்துச்சு. டீம் கூட படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சார் கூட ட்ராவல் பண்ணுறது இன்னொரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. ஆனால் ரொம்ப யூத்தாக இப்போ தான் வந்து அது உள்ளுக்குள்ள அது வந்து வர மாதிரி இருக்குது. அவரை வந்து எப்படி சார் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க? இல்லை, நான் பாஃப்டாங்கிற இன்ஸ்டியூட்டில் வந்து கிளாஸ் எடுக்கும்போது இவர் எனக்கு ஸ்டூடெண்ட் அப்படி தெரியும். சரி, என்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கா காமி எனக்கு அப்படின்னா, அதை பார்த்த உடனே ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ மியூசிக் டைரக்டர் பண்ணும்போது எடிட் பண்ணும்போது மியூசிக் டைரக்டர் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா 5 சாங் நீங்கள் அவங்ககிட்ட வர்ற வரைக்கும் வாங்கி அதுக்கப்புறம் தான் படத்தை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, அவன் டேலண்ட் என்னன்னு நமக்கு முன்னாடி தெரிஞ்சிடும். மியூசிக் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல பெரிய பிரச்சனை இல்லை. எடிட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்பையும் பெரிய இருக்காது. ஏன்னா அது எடிட் பண்ணி பார்த்துட்டு சரியா இல்லைன்னா நம்ம உடனே மாற்றிக்கலாம். படம் முடிஞ்ச பிறகு தான் அது வரப்போகுது, அந்த பிரச்சனை. ஆனால் ஒளிப்பதிவாளர் என்னன்னா, நான் எல்லா படத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி அங்கே லொக்கேஷனுக்கு போன பிறகு தான் எவன்டா அவன் அப்படின்னு தெரிய வரும், இவனுக்கு டேலண்ட் இருக்கா இல்லையான்னு தெரிய வரும். இது பெரிய ரிஸ்கான விஷயம். ஸோ அதனால முன்னாடியே என்னை கூட ட்ராவல் பண்ணி இந்த சீனை நீயா இருந்தால் எப்படி கன்சீவ் பண்ணுவேன், இது சிங்கிள் ஷாட்டில் போகலாமா, இல்லைன்னா இதுக்கு லைட்டிங் பேட்டர்ன் என்ன இதுக்கு அப்படின்னு நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்து தான் தேத்தணும். அது பெரிய அது என்ன சொல்கிறது, அது நமக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்கு தான். ஆனால் இந்த சின்ன பசங்கிட்ட வந்து தான் இந்த படத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகிடணுங்கிற வெறி இருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார், பொது டேலண்ட்ஸ்க்கு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதுவும் விஜய் ஆண்டனி சார் மாதிரி ஒரு சீனியர் ஆக்டர், சசி சார் மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் இருக்கும்போது வாய்ப்பு கொடுக்க யாராக இருந்தாலும் தயங்குவாங்க. பட் சாருக்கு தான் அதுதான் ரொம்ப நன்றி சொல்லணும், வாய்ப்பு கொடுத்தாரு. அதான் பிகினிங்கில் வந்து கொஞ்சம் அவர் சில டாஸ்க் கொடுத்தாரு. சரி, இது எப்படி பண்ணுறீங்க நீங்கள், நான் பார்க்குறேன்னு சொல்லி சில டாபிக்ஸ் கொடுத்து, அப்புறம் இதை நீங்கள் எப்படி உங்கள் இதில் எப்படி கேப்சர் பண்ணுவீங்க, எப்படி லைட் பண்ணுவீங்க, எனக்கு ஷூட் பண்ணி காமிங்கன்னு சொல்லி சொன்னார். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து காமிச்சது சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது வந்து. ஸோ அந்த மாதிரி தான் அப்புறம் ஸ்டோரி நரேட் பண்ணார் சார். அப்புறம் அந்த மாதிரி தான் பிகினிங்காக கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் உள்ள அப்படியே வந்து என்னோட குருநாதர் வந்து டிஓபி மகேஷ் முத்துசாமி சார். டிஓபி மகேஷ் முத்துசாமி சார் தான் வந்து, அவர்கிட்ட தான் நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அவர் பார்த்துட்டு அவர் என்ன பார்க்கல, எனக்கு அவர் ஸ்ரீலங்காவில் ஷூட்டில் இருந்தார். ஸோ வந்து நான் ஷோக்கு இன்வைட் பண்ணேன், ஷூட்டில் இருக்கேன்ப்போ நான் வந்துட்டு பார்க்குறேன்னு சொன்னார். ஸோ இன்னும் அவர் வரல. பட் மற்ற ரிவ்யூஸ் இதெல்லாம் பார்த்ததுல அவர் எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து அவர் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணார். அண்ட் அப்புறம் சார் கூட ஒர்க் பண்ணது வந்து அதுதான். இப்போ சார்கிட்ட வந்து நான் இந்த ஒரு படம் ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ஒரு 4 படம் ஒர்க் பண்ணதுக்கு சமம் எனக்கு. ஏன்னா இன்ஸ்டியூட்ல நம்ம ஒன்று கற்றுக்குறோம். இப்போ சார் மாதிரி டைரக்டர்ஸோட படங்களை வந்து தான் நமக்கு காமிச்சு இதை எப்படி அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம அதுலேருந்து நம்ம கற்றுக்குறோம். அது ஒன்று. டைரக்டாக அவர்கிட்ட இருந்தே நான் கற்றுக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஸோ அது வந்து சார்கிட்ட வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருப்பார். அவர் ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம், இது இந்த ஷாட் எப்படி பண்ணுறோம், இந்த சீன் எப்படி பண்ணுறோம், இதுக்கு லைட்டிங் எப்படி பண்ணணும், அவர் ஐடியா கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் என்னோட ஐடியாவாக கேட்பாரு, இது எப்படி பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி. ஸோ நான் ஒன்று என்னோட இப்போ பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு இது எடுத்து வைப்பேன். அதுக்கடுத்து அவரது ஒன்று இருக்கும் மைண்டில், இது இப்படி ஏன் பண்ணக்கூடாது, இது ஏன் நீங்கள் வேணாம் நினைக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு நான் இந்த நீங்கள் சொன்ன ரைட்டிங் பண்ணுறது தான் எனக்கு என்ன பெட்டராக இந்த சீனில் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் தான், ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷன் தான். ஸோ அந்த மாதிரி பண்ணி தான் ஒர்க் பண்ணோம். ஸோ சார் கிட்ட சீனியர் டைரக்டர் அப்படின்னா ரொம்ப கிளாரிட்டி, அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. நிறைய இன்புட் கொடுத்தாரு எனக்கு.
ஸோ அதோட ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலாக இந்த ஒரு படம் பண்ணி. மலாஜ் வந்து ஹீரோ வந்து சசிகுமார் அப்புறம் மாத்துறீங்களா இயற்கையா மாற்று? இல்லை, வேற ப்ரொடக்ஷன் வந்து வேற ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இருந்தது. அப்போ சசிகுமார் சார் இருந்தார். அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் இதுக்கு போக வேண்டியிருந்தது. இங்கே இந்த மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக விஷயம் மாறிட்டோம். ஆனால் உண்மையாகவே வந்து விஜய் ஆண்டனி என்ட்ரி ஆகும்போது கொஞ்ச நேரம் விட்டு பார்த்தேன் இவர் தானா அப்படிங்கிற. ஏன்னா அது வரைக்கும் எனக்கு விஜய் ஆண்டனி ஞாபகமே அந்த படத்தை வரல. அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு விஜய் ஆண்டனி ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் ஒரு வித்தியாசம் அவர் சொன்ன மாதிரி கூட இதுக்கு மேலதான் உண்மையான ஹீரோவா வர நான் ரொம்ப ரியலிஸ்டிக் அது அந்த மாதிரி கேரக்டர் இது வரைக்கும் பண்ணல. நம்மளும் அப்படி ஒரு இமேஜினேஷன் இல்லை அவர்கிட்ட. ஆனால் அந்த படத்தில் வந்து அவங்களுடைய டைலாக் டெலிவரி, அவருடைய மாடுலேஷன் ரொம்ப இயல்பா, அதெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிச்சது. முறையாக அந்த பையன் வந்து அப்பான்னு சொல்லி கூப்பிடும்போது சொல்ற ரியாக்ஷன் கூட எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ ரொம்ப புதுசாக இருந்தது. அது வந்து விஜய் ஆண்டனி நம்ம புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தது. அவரும் வந்து இந்த படத்தில் வந்து ஒன்றி ஒரு கேரக்டரை எடுத்துக்கிட்டாரு. நீங்கள் அதை கரெக்டாக அது அவரை பற்றி கொஞ்சம் பேசணும்னு நினச்சினாங்க. நான் முதல்ல இந்த அஜய் தீஷான் இருக்கார் இல்லையா, அந்த படத்தில் பெரிய பையனை நடித்தவர், பாஸ்கர் கேரக்டர் நடித்தவர். அவர் வந்து விஜய் ஆண்டனியோட தங்கச்சி பையன். அவருக்கு தான் போய் கதை சொல்கிறேன், இந்த பையன் கரெக்டாக இருப்பான் அப்படின்ட்டு. அப்புறம் மறுநாள் அவர் கூப்பிட்டு அனுப்பிச்சார். சார் நான் கதை கேட்குறேன் அப்படின்னாரு. நான் என்ன நினச்சேன்னா, இந்த பையனுடைய கதையை கேட்குறதுக்காக தங்கச்சி பையன் நடிக்கிறான், சார் அந்த கதை எப்படி இருக்குன்னு கேட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக கேட்குறேன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா இந்த பையன் போய் சொல்லியிருக்கான் அந்த இவங்கிட்ட, ஆட்ட இதில் ஒரு நல்ல கேரக்டர் இருக்குது, ஆனால் செகண்ட் ஹாஃபில் தான் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கதை கேட்டுட்டதுக்கப்புறம் நான் இந்த படம் பண்ணுறேன். நான் உங்களுக்காக கதை கேட்கல, நீங்கள் கதை கேட்டிங்களே செகண்ட் ஹாஃபில் தான் நீங்கள் வரீங்க அப்படின்னு. இல்லை சார், எனக்கு முன்னாடியே தெரியும் செகண்ட் ஹாஃபில் தான், அந்த கேரக்டர் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் கதை கேட்டேன், எனக்காக தான் நான் கதை கேட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் இது கம்மியாக எவ்வளோ ஸ்பேஸ் வந்து எவ்வளோ கம்மியான நேரம் இருக்குங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லைங்க எனக்கு. ஆனால் நல்ல படங்க, இதை நான் பண்ணிடணுங்க, நானே பண்ணுறேங்கன்னு சொல்லி அப்புறம் வந்தார். ஸோ அப்படி யாரும் வரமாட்டாங்க இந்த கதைக்கு. சுவாசிகா நீங்க சொன்ன மாதிரி நடிச்சாங்க, இல்லை இன்னும் கூட பெட்டரா இருந்துருக்காங்க? இல்லை, நிஜமாக இல்லை. நான் வந்து எனக்கு இருந்த அவசரத்தில் இந்த ஷார்ட் மானிட்டரில் பார்க்கும்போது ஓகே அப்படி சொல்லிட்டு வந்துடுவேன். ஆனால் இங்கே டப்பிங்கில் வந்து எடிட்டிங்கில் வந்து பார்க்கும்போது தான் ஐயோ இந்த பொண்ணு எப்படி நடிச்சு, எடிட் பண்ணும்போது அந்த பொண்ணு நடிச்சிட்டே இருக்கு, இங்கே கை வைக்கணும், கத்திரிக்கோள் போடணுன்னு தெரியாது, மார்க் கொடுத்துருவேன். ஆனால் வேண்டாமே, இந்த நவுட்டுமே அந்த திரும்பி வந்து பார்க்கறதில்ல, அதையும் சேர்த்து வச்சுக்குவோமே அப்படின்னு எவ்ரி ஷாட் வந்து எனக்கு சுவாசிகா ஷாட் மட்டும் எடிட் பண்ணவே வராது, எடிட் பண்ணவே முடியாது. லென்த் வச்சிடலாம், இன்னும் அப்படியே வச்சிடலாம் அப்படின்னு தோணும். அந்த அப்படி நடிச்சிருக்காங்க. எனக்கு அப்போ உண்மையாலுமே எனக்கு தெரியல, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணுதுன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க நான் டப்பிங்லேயும் எடிட்டிங்லேயும் டப்பிங்கில் தான் நான் ரியலைஸ் பண்ணேன். அப்போ ஏற்கனவே சொல்லிட்டீங்களா சார்? எத்தனை தடவை சொல்கிறது இருக்கும். எல்லா இந்த படத்தில் இருக்கிற மெயின் கேரக்டர்ஸ் எல்லாமே மினிமம் ஒரு 6 தடவை எங்கிட்ட கதை கேட்டிருப்பாங்க. ஆமாம், 6 டைம்ஸ். அப்புறம் அவங்க இதில் ஸ்கிரிப்ட் ரீடிங்கில் இந்த அம்மா இப்படி நினைக்கிதே, இது கரெக்டான அந்த பெரிய பையன்கிட்ட கேட்பேன். அந்த சின்ன பையன்கிட்ட வந்து நீ போயிட்டு உங்கள் அம்மாகிட்ட பேசும்போது உங்கள் அம்மா எப்படி பார்ப்பேன், உங்கள் அம்மா கல்யாணம் பண்ணிக்குதுன்னா நீ எப்படி பார்ப்பேன், இந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க ரைட்டா, இப்படி அவங்களுக்குள்ளே பேச விடுவோம் ஸ்கிரிப்ட் ரீடிங்கில். அதுலேருந்து நமக்கு எதாவது கிடைக்கும், இல்லை அந்த கேரக்டர் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்படி ஸ்கிரிப்ட் ரீடிங்னு ஒன்று இருந்தது. எல்லா சீனையுமே ரிஹர்சல் பார்த்துறதுக்கு அப்புறம் தான் எல்லா சீனுமே ரிஹர்சல் பண்ணோம். உண்மையிலே கேள்வினா எதுவும் இல்லை சார், ஃபிலிம் மேக்கர் இந்த சமூகத்துக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு 100 சாமி பதில். விகடனில் இந்த படத்தை பற்றி கொடுத்த இன்டர்வியூ படிச்சுட்டு வீட்டில் வந்து இந்த படம் பார்க்கணும்னு சொன்னாங்க. சங்கம் சினிமாஸ் கூப்பிட்டு போனேன். ஏன்னா அவங்களோட ரிலேஷனில் இது மாதிரி 2 குழந்தைகளை வச்சுட்டு அந்த மறுமணம் வந்து ரொம்ப ஒரு சிக்கலாக இருந்தபோது அவங்க எப்படி தாண்டி வந்தாங்க அப்படின்றத வந்து நேரடியாகவே பார்த்து ரொம்ப நெகிழ்ந்து பார்த்தாங்க. அந்த பாராட்டுகளை உங்கள் நேரடியாக சொல்றதுக்காக அந்த அரங்கத்தில் வந்துருது. ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்துச்சு சார், படம் அருமையாக இருந்தது. இது மாதிரியான ஒரு சமூகத்துக்கு பயனுள்ள படங்கள் தொடர்ந்து எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-16 பேருடைய லைஃப்பில் சேஞ்சஸ்ஸு. இதை ஒரு பையன் படம் பார்த்துட்டு போயிட்டு தன்னுடைய அப்பாவை படம் பார்க்க வைக்கிறான். ஏன்னா அவன் வந்து சிங்கிள் பேரண்ட், அப்பாவால் வளர்த்தப்பட்டான். அவன் படம் பார்த்துட்டு போயிட்டு அப்பாவை பார்க்க வச்சான். அதுக்கப்புறம் இது பேச வர்றப்ப இல்லைப்பா எனக்கு பிடிக்கல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு அப்பா கேட்டிருக்காரு. இது மாதிரி டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதை நான் ஒரு 15-16 பேர்த்துக்கிட்ட நான் கேட்குறேன்.
அப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால இது உடனடியாக செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நம்ம. அதனால இது இம்மீடியட்டாக, ஏன்னா 40 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்களுடைய ஆண்களுடைய பிரச்சனையை நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ இதை இன்னும் காலந்தாழ்த்தி பண்ணால் லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக அதுக்கான ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த அம்மா படம் பார்க்க சம்மந்தப்பட்டவங்கள படம் பார்க்க வைக்கிறாங்க. இதை பற்றி அவங்க இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுக்குன்னா உங்கள் படம் எங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கு, பேசலாம், அம்மாக்கிட்ட பேசலாம், இல்லை பையன்கிட்ட பேசலாம் இதை பற்றி இப்படின்னு அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கு. படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். சில படங்கள் பண்ணும்போது மட்டும்தான் சந்தோஷம் இருக்கும். இந்த படத்தை ரீச் பண்ண வைக்கணும்னா, இந்த பொண்ணுடைய கதையை சொல்லிடணும்னா, இந்த மனுஷனுடைய கதையை சொல்லிடணும். ஒவ்வொரு படத்தையும் நம்ம அப்படி தான் பண்ணுறோம். அதில் சில படங்கள் மட்டுமே தான் நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அதில் ஒன்று பூ, ரெண்டாவது 100 சாமி. இந்த படம் இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது, ப்ரொடியூசர் ஹாப்பிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தது. இந்த அளவுக்கு மக்கள், நான் இது பெரிய ஹிட்டுலாம் சொல்ல மாட்டேன், ஹிட்டுங்கிற இடத்துக்கு வந்திருக்கு, அவ்வளோதான். இது எப்படி நடந்ததுனாங்க, உண்மையாலுமே படம் பார்த்துட்டு போனவங்க அவங்களாம் ஃபேஸ்புக்கில் எழுதி, அவங்களாம் இன்ஸ்டாவில் எழுதி தான் செகண்ட் வீக். இப்போ நேற்று யார், விக்னேஷ் சிவன் நினைக்கிறேன், இல்லை டைரக்டர் ராம் நிகழ்ச்சியில் பார்க்கும்போது அவர் சொன்னார், ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது செகண்ட் ஆச்சரியமாக அமேசிங்லி செகண்ட் வீக்கு தான் பயங்கரமாக கலெக்ட் ஆகிருக்கு உங்கள் படம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாலுமே அது எப்படி நடந்ததுன்னா, மக்கள் படம் பார்த்துட்டு அவங்களா போயிட்டு இந்த படம் பாருங்கன்னு சொல்லி இதில் சோஷியல் மீடியாவில் எழுதி தான் கொண்டு வந்தவங்க. ஸோ நான் எப்பயுமே படம் எப்படி எடுக்க நினைக்கிறேன் அப்படின்னா, இல்லை நான் என்ன நினைப்பேன்னா, இந்த படம் இந்த படம் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும். அந்த ப்ரொடியூசர் இந்த படத்தை எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு தியேட்டரில் ஒரே ஒரு ஷோ ஓட வைக்கிறதுக்கான கியூபுக்கு பணம் கட்டுறதுக்கான பணத்தோடு இருக்கணும் தான். அதுக்கப்புறம் இந்த படம் பார்த்துக்குவாங்க. அதை விட்டுட்டு ப்ரொடியூசர் கையில் அவன் ப்ரொமோட் பண்ணல, வரும்போது அந்த படம் வந்துருச்சு, இதேமாரி ஒரு கதை வந்துருச்சு, மழை வந்துருச்சு, இதெல்லாம் சும்மா. ஒரு படம் அதுக்கான பொட்டென்ஷியல் இருந்தால், ஓடுறதுக்கான தகுதி இருந்தால் ஓடியே தீருங்க. ஆனால் அதுக்கு உழைக்கணும். நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, செகண்ட் ஹாஃபில் தான் விஜய் ஆண்டனி வர்றாரு. நான் அது வரைக்கும் மறந்துட்டேன், அவர் போஸ்டர் பார்த்துட்டு தான் படத்துக்கு போகிறேன், அவனோட வர்றதே மறந்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு நான் ஸ்கிரிப்ட் ரைட்டராக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்கிரிப்ட் ரைட்டராக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே பாரு அருள்தாஸ், இங்கே பாரு கருணாஸ், இங்கே பாரு முனிஷ்காந்த், இப்படி இவங்களை வேடிக்கை காமிச்சிட்டே போகிறேன். நான் இந்த கால் நான் எடுக்கலைன்னா, டைரக்டராக நான் எடுக்கலைன்னா அது கிடச்சிருக்காது. சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு படம் சக்ஸஸ்ங்கிற இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு எப்படியாவது அது இந்த மெசேஜை கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படிங்கிறதுல குறியாக இருந்தேன். அது நான் நினச்ச இடத்துக்கு வந்துருச்சு அப்படிங்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான். என்ன அப்படின்னா இது எல்லா இடத்துலையுமே ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. நெகட்டிவாக பேசலாம். அதுக்கு நம்ம நிறைய டைரக்டராக உழைக்க வேண்டியிருக்கு, இப்போ விஜய் ஆண்டனிங்கிற ஒரு ஆள் அங்கே இல்லைன்னா இன்னும் கஷ்டம். அந்த படம் அங்கே சப்போர்ட் பண்ணுறது விஜய் ஆண்டனி ஒருத்தர் இருந்தார். ஸோ அந்த மாதிரி நம்மக்கிட்ட நல்ல சப்ஜெக்ட் மட்டும் இருந்தால் போதும், எப்படியாவது அது ஸ்க்ரீனுக்கு வந்துடும் அது. ஆனால் அதுக்கு சில டாக்டிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு, சில ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அங்கே இருக்கிற கிரியேட்டர்ஸ் எல்லாத்துக்கிட்டே என்ன சொல்லுவேன்னா, நல்ல சப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கும்போது அதை ஓட்ட வைக்கிறதுக்கான என்னென்ன விஷயங்கள் அதை உங்கள் பேர்னிங் டிசைர், அந்த தீவிர ஆசை உங்கள் மனசில் இருக்கும்போது அது கண்டிப்பாக அதுக்கான ப்ரொடியூசரை செலக்ட் பண்ணிக்கும். ஓகே, உண்மையாக சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொடியூசர் மீட் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ப்ரொடியூசர்கிட்ட நான் பல கதைகள் சொல்லி பார்க்குறேன். அவர் தான் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தாரு, நிறைய கதைகள் சொல்லி பார்த்தேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு பிடிக்குதா, நான் அவருக்கு பிடிக்கல. எனக்கு பிடிக்குது அப்படின்னா பிடிக்குது, ஆனால் அவருக்கு பிடிக்கல, அவ்வளோதான். அப்புறம் கடைசியாக சார் இப்படி ஒரு கதை இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கதையை சொல்கிறேன். சார் இது நல்லா இருக்கே சார், நிஜமாக சொல்லுங்கள் சார், இது பண்ணலாமா? பண்ணலாம் சார்.
சார் அப்புறம் கேட்குறேன், என்ன சார் நீங்கள் வந்து மயிலாம்பாறைங்கிறீங்க, வெறியூருங்கிறீங்க, வளையாம்பட்டிங்கிறீங்க, கள்ளக்குறிச்சிங்கிறீங்க, இதெல்லாம் எங்கள் ஊர் சார் அப்படிங்கிறார். ஸோ இந்த கதை பிடிச்சி போனதுக்கு ரீசன் வந்து அவங்க ஊர் அது. இப்போ வந்துருச்சா ஏதாவது ஒரு விதத்தில். ஆனால் அந்த ப்ரொடியூசர் படம் பண்ணல. இப்போ அது அந்த ப்ரொடியூசர் பண்ணதுனால விஜய் ஆண்டனி காதுக்கு போகுது. ஸோ அந்த ட்ராக்கை, அந்த வழி ஓப்பன் ஆகிடும். அந்த ப்ரொடியூசரை தேடி எடுத்துக்கும். அதுக்கான பொட்டென்ஷியல் மட்டும் நம்மகிட்ட இருக்கும். ஸோ நம்பிக்கையோடு இருங்க. நல்ல படங்கள் ஜெயிக்கும், வரும். நல்ல படங்கள் அப்பப்போ பண்ணலாம் நம்ம. மிக்க நன்றி சார். ஒன்று சொன்னார், அக்னி குஞ்சொன்று கண்டேன், ஆங்கிட பொந்திட வைத்தேன், வெந்து தணிந்தது காடுங்கிற மாதிரி என் படம் எடுப்புண்டா ஒரே ஒரு தேட்டரில் ஓடுட்டடா, அது அப்புறம் ஓடுண்டான்னு சொன்னீங்களே, அருமை சார். இந்த நம்பிக்கை இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வரணும். இந்த கலந்துராய்வு எங்களுக்கு என்ன தந்தது? ஒரு நிகழ்வுன்னா ஏதாவது தரணும்ல. எங்களுக்கு நம்பிக்கையும் உற்சாகத்தையும் கதை பண்ணக்கூடிய வலுவையும் தொடர்ந்து உண்மையாக அந்த கதைக்கு இருக்க வேண்டுங்கிற வலுவையும் எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு சார். அதுக்கு உங்களுக்கு எங்களுடைய நன்றி சார். இந்த மாலை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நான் உங்களையும் ஆடியன்ஸை தான் பார்க்குறேன், அதனால அந்த நம்பிக்கை எப்பயுமே கொடுத்துருக்கேன். நன்றி சார். இப்பொழுது நன்றி உரை வழங்க மூர்த்தி சார். ஸோ ஒரு சமகாலத்தில் நடக்கிற விஷயங்களை, கான்டெம்பரரி விஷயங்களை வந்து பதிவு பண்ணுறது அப்படின்றது தான் வந்து ஒரு படைப்பாளரோட முக்கிய கடமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. அந்த விதத்தில் அதை வந்து எப்போவுமே சரியாக பண்ணியிருக்கிறாரு நம்மளுடைய இயக்குனர் அவர்கள். ஸோ அதுக்காக முதல்ல வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம். நன்றி சார். அந்த டீம் வந்து அவங்க இதுக்கு இடையில நிறைய வேலை இருக்கும், இருந்தாலும் எங்களோட அழைப்பு ஏற்று இங்கே வந்திருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு சிறந்தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கு அடுத்தது இந்த ஆடியன்ஸ், அது வந்து இன்னைக்கு ஒரு வீக் டே தான். வீக் டேல நிறைய பேர் வந்து நிறைய வேலையில் இருப்பாங்க. அதை முடிச்சுட்டு வந்து ஈவினிங் வந்திருக்கீங்க. அதுக்காக வந்து நாங்கள் எங்கள் எல்லாருக்கும் வந்து நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இதுக்கு இடையில வந்து இது கிட்டத்தட்ட ஒரு யூனிவர்சிட்டி கிளாஸ் வந்து நடந்த மாதிரி தான் இருக்குது. நான் பாஃப்டா கிளாஸும் போய் அட்டன் பண்ணியிருக்கேன். நான் பாகிராஸ் யூனிவர்சிட்டி இருந்தாலும் அங்கே கூட போயிருக்கேன். அங்கே சாரும் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. அவர் இடையில சார் சொல்லும்போது கூட சொன்னார், இது ஒரு மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு. நாங்கள் போகிறோம், அந்த ட்ராக்கை நோக்கி போகிறோமோ அப்படின்னு. உண்மையிலேயே மாஸ்டர் கிளாஸ் தான். அதனால வந்து இந்த மாதிரி அனுபவங்களை ஃப்ரீயாக வந்து நமக்கு வந்து அடிக்கடி நாங்கள் நிகழ்ச்சி ஏற்படுத்துவோம். அதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். சார், நீங்கள் நல்ல படங்கள் தொடர்ந்து எடுக்கணும், நாங்கள் டிஸ்கஷன் கூப்பிட்றோம். நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள், மாஸ்டர் விஷயங்களை வந்து நிறைய சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஆசை. அது கண்டிப்பாக அடுத்தடுத்து ஈவெண்ட்டுகளில் வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். இந்த இனிய மாலையில் வந்து அந்த திரைப்படங்களை குறித்த ஒரு வலுவாக ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயத்த கலந்துரையாடலை கேள்விகளாக கேட்ட உங்கள் எல்லாருக்கும் வந்து நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்வை வந்து இவ்வளோ அழகாக எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாமல் செஞ்ச எப்பயும் போல் வேடியப்பனுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. கூடவே திரைமொழியும் சேர்ந்து இதை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என்னுடைய ரொம்ப நன்றி. ஏன்னா இது நடத்துறதுனால எந்த விதமான பிரதிபலனும் அவங்க எதிர்பார்க்குறதே கிடையாது. செலவு தான் அவங்களுக்கு. ஆனாலும் இதை நடத்தணும், ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது இதை வெளியே கொண்டு வரணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதுக்காக மட்டுமே அதுதான் வேடியப்பனாக இருக்கார், திரைமொழியாக இருக்குது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ்.